ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப சாரிங்க, இன்னைக்கு இந்த பிரம் சீரிஸோட எபிசோட் 7 வரும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அதுல ஒரு சின்ன மாற்றம். நாளைக்கு நைட் 8 மணிக்கு கரெக்டா அந்த பிரம் சீரிஸில் உள்ள எபிசோட் 7 வந்துரும். அண்ட் அந்த வீடியோ ஒரு நாள் தள்ளி போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீரிஸ் தாங்க. அண்ட் இந்த சீரிஸோட பேரு டோன்ட் கம் ஹோம் 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கொஞ்ச நாளாவே இந்த தாய்லாந்து நாட்டுல உள்ளவங்க நிறைய படங்களை ரொம்ப வித்தியாசமா ட்ரை பண்றாங்க. அதாவது இந்த பேய் படங்களையும் தாண்டி இப்ப இந்த பள்ளியை வச்சு ஒரு ஃபேண்டசி படம் வச்சு அதை நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம். அடுத்து ஒரு ஜாம்பி படம் ட்ரை பண்ணாங்க. இப்ப அந்த தாய்லாந்து சீரிஸ் ஒன்னு வந்திருக்கு. இந்த சீரிஸோட கதையை விடுங்க, ஆனா இந்த சீரிஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னா ஹாரர் இருக்கு, ஃபேண்டசி இருக்கு, டைம் டிராவல் இருக்கு, மிஸ்ட்ரி இருக்கு. சோ இது எல்லாத்தையும் மொத்தமா நல்லா கலக்குன்னு கலக்கி அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்க, நீங்க டைரக்டா இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அண்ட் நம்ம சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறதுங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா நைட் டைம்ல பெட்ரூம்ல மின்னுங்கிற ஒரு குட்டி பொண்ணு மட்டும் தனியா படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்படி தூங்கிட்டு இருந்தவ திடீர்னு வெளியில இடி இருக்கிற சத்தத்தை கேட்டு எழுந்து உட்கார வேகமா பக்கத்துல உள்ள அந்த லைட் ஆன் பண்றான். அப்படி ஆன் பண்ணவா ஆப்போசிட்ல என்னத்த பார்த்தானே தெரியலங்க, ஒரு மாதிரி மிரண்டு போய் எத்தையோ ஒன்னு பார்த்து ரொம்ப பயந்து உட்கார்ந்து அழுத்துட்டு இருப்பான். அப்படி அவ என்னத்த தாண்டா பார்த்து பயப்படுறான்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு கொடூரமான பேய் பாத்தீங்கன்னா இவளையே பார்த்துட்டு இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இவ உட்கார்ந்து இருக்கிற அந்த கட்டலும் சரி சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களும் அந்த இடத்துல பறக்குது. அப்ப அது எல்லாத்தையும் பார்த்து அந்த குட்டி பொண்ணு பயந்து போய் அழ வெளியில தான் அவளோட அம்மாவும் இருப்பாங்க போல. அவங்களும் மின் என்னாச்சு சீக்கிரம் கதவை தரன்னு சொன்னா அதுக்குள்ளே இந்த கொடூரமான பேய் பத்தின அந்த குட்டி பொண்ணை பிடிக்கிறதுக்காக வர அதை பார்த்து இந்த மின் பொண்ணும் பயங்கரமா கத்த இப்படிதான் படத்தோட டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் நைட் டைம்ல கார்ல அவளோட பொண்ணை கூட்டிட்டு எங்கேயோ தூரமா போயிட்டு இருப்பா. அப்ப பொண்ணு அம்மா கிட்ட அம்மா நம்ம எங்கம்மா போறோம்னு கேட்டா அவ அதுவாமா நம்ம உன்னோட பாட்டியோட நான் சின்ன வயசுல வாழ்ந்த நம்மளோட பழைய வீட்டுக்கு திரும்பி போறோம்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு பாப்பா அவனுக்கு இன்னும் தூக்கம் வரலையா, நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போனோம், அதனால கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் சொன்னா அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்கிறா. அண்ட் போதா குறைக்கு எவனோ ஒருத்தன் தொடர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். அதனால அவளும் பொண்ணுகிட்ட பாப்பா நீ தூங்க கூட வேண்டாம், பட் நம்ம ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடலாமா, இப்ப நான் கவுண்ட் பண்ணுவேன், நீ எனக்கு தெரியாம அந்த காருக்குள்ளேயே ஒழிஞ்சுக்கணும் சரியான்னு சொல்லவும் அந்த பொண்ணு ஐயா ஜாலின்னு சொல்லிட்டு இவ 1 2 3 என்றதுக்குள்ளேயே அந்த பெட்ஷீட் குள்ள ஒழிஞ்சுக்கிட்டபடி பாப்பா நல்லா தூங்கிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கிற அந்த கார் பத்தினா ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து நிக்குது. அப்ப அவளோட முகத்தை பாருங்களேன், யார்ட்டையும் செமையா அடி வாங்கிருப்பா போல, முகமெல்லாம் செவந்து போய் அங்கங்க காயமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பெட்ரோல் போடுறவனை பார்த்து கூட ரொம்ப பயப்படுறா, முகத்தை மறைச்சுக்கிறா, எதுக்கு இதெல்லாம் பண்றான்னு தெரியல. சோ இப்படி இருக்க அந்த பெட்ரோலை ஃபில் பண்ணதுமே டக்குனு வண்டி எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரா. வந்துட்டு இந்த பாப்பாவுக்கு தேவையான அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு மறுபடியும் கார்ல உட்காந்துட்டு பாப்பா இன்னுமா விளையாடுவ, அம்மா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் எழுந்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த துணியை தூக்குனா உள்ள படுத்திருந்த அந்த குட்டி பொண்ணை காணுங்க. அவள் தான் அந்த விஷயம் தெரிஞ்சதுமே ரொம்ப பயந்து போயிடுறா. மின் எங்க போயிட்டேன்னு அவளை தேடிட்டு இருப்பா. அப்ப டக்குனு அந்த பொண்ணு பக்கத்துல தான் ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பா போல. எந்திரிச்சு ஒரு கத்து இவ செம்மையா பயந்து போயிடுறா. அதே டைம்ல மின் என்கிட்ட அப்படியே விளையாடுவேன், ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா, போ இனிமே அப்படி பண்ணாத, போயிட்டு பேக் சீட்ல உட்காருன்னு சொல்லவும் இந்த பொண்ணு பின்னாடி உட்காந்துருவா. அதுக்கப்புறம் உங்களோட காரும் பத்தி தான் தூரமா அப்படியே போயிட்டே இருக்கும். பட் ரொம்ப நேரமா நைட் டைம்ல தூங்காம கொள்ளாம ஹீரோயின் தொடர்ந்து அந்த காரை ஓட்டிட்டே இருக்கிறதுனால இவளுக்கு கொஞ்சமா கண்ணு சொக்குது. அதே டைம்ல இவளுக்கு தொடர்ந்து எவனோ ஒருத்தர் கால் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு கடத்துக்கு மேல நம்ம ஹீரோயினாலும் பாத்தீங்கன்னா தூக்கத்தை சுத்தமா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால டக்குன்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அப்படி கண்ணை திறந்தா ஆப்போசிட்ல ஒரு பெரிய லாரி ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இவ ஒரு செகண்ட்ல இந்த காரை மட்டும் திருப்பல, 2 பேரும் அதே இடத்துல ஸ்பாட் அவுட் இருப்பாங்க. அப்ப சத்தம் கேட்டு அந்த குட்டி பொண்ணு கண்ணு முடிச்சுட்டு அம்மா என்னமாச்சு, நம்ம பாட்டியோட வீட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்டா இவ இல்லம்மா அது இன்னும் தூரமா இருக்கு. அதே நேரத்துல அம்மாவுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வண்டியை ஓரமா நிறுத்திட்டு நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட காரை ஒரு போலீஸ்காரன் தட்டி ஏமா எதுக்குமா அப்படி ஹைவேஸ்ல சம்மந்தமே இல்லாம காரை நிப்பாட்டி வச்சிருக்கேன்னு கேட்டா அவ ஒண்ணு இல்லங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு அதான் வண்டியை நிப்பாட்டினாங்கிறா. எது டயர்டா இருந்துச்சா மேடம், இந்த இடம் நைட்ல ரொம்ப டார்க்கா இருக்கும், உங்களோட நல்ல நேரமோ என்னமோ தெரியல, நைட் உங்களோட வண்டியில எந்த லாரி வந்து மோதல, சோ தயவு செய்து இதுக்கப்புறம் அந்த வண்டி இது மாதிரி எங்கேயும் நிப்பாட்டுறதுன்னு சொல்லவும் இவளும் சரி ஓகே தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அப்படி கிளம்புறதுக்கு அப்புறமா நம்ம இந்த இந்தோனேஷியன் பேய் படங்கள் எல்லாம் பாத்துருப்போம் இல்லையா, நடு காட்டுல பாலணிஞ்ச ஒரு வீடு இருக்குமே, பேய்க்கே கட்டி விட்டது மாதிரி இருக்குமே, அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல வாழ்ந்தா அவளோட வீடுமே இருக்குதுங்க. இப்ப அதுக்கப்புறம் அம்மாவும் பொண்ணும் வண்டியை விட்டு கீழே இருக்கிறதுக்கு அப்புறமா அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. போன அந்த வீடு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கு, பெரிய பங்களா. சொல்ல போனா அந்த வீட்டை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களோட பொண்ணுக்கு இந்த வீட்டை சுத்தி காட்டிட்டு
பண்ணிட்டு இருப்பா. அப்போ இவ அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த போது இவ ஒரு ரூம்ல தங்கி இருந்திருப்பா இல்லையா, ஹீரோயின் தங்கி இருப்பா இல்லையா, அதே ரூமையே அந்த பொண்ணுக்கும் காமிச்சு, பாப்பா நான் சின்ன வயசா இருந்த போது இந்த ரூம்ல தான் நான் இருந்தேன், சோ அதே ரூம்லயே நீயும் தங்கிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பொண்ணோட வயசுல இருந்தப்போ இவளோட ஹைட் ஒரு இடத்துல செக் பண்ணிருப்பா போல, அது ஒரு இடத்துல மார்க்கும் பண்ணிருப்பா போல. சோ அந்த மார்க் பண்ண இடத்துல இந்த பொண்ணை நிப்பாட்டா, அப்ப நம்ம ஹீரோயின் என்ன ஹைட்ல இருந்தாலோ அதே ஹைட்ல தாங்க இவளோட பொண்ணுமே இருக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட ரூம்ல அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கலாமேன்னு பார்த்தா, அப்பதான் நம்ம ஹீரோயினோட பேக் காட்டுறாங்க, அதுல ஒரு கன் இருக்குது. அப்ப பாத்துட்டு இருக்கிற அதே டைம்ல திடீர்னு இவங்களோட வீட்டு கதவை யாரும் தட்டுற மாதிரி இருக்குது. அப்ப அதை கேட்டு ஹீரோயினும் பயந்து போயிட்டு மின் கிட்ட, பாப்பா எக்காரணத்தை கொண்டு நீ கீழே இறங்கி வராத, அதே மாதிரி ரூம்ல இருக்கிற இந்த ஜன்னலையும் ஓபன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கதவை தட்டுறது யாரு அப்படிங்கறத பாக்குறதுக்காக வரா. அப்படி வந்தா ஒரு வயசான மனுஷன் ஒத்தக்கனோட பாக்குறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்காரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு அவரை பார்த்து பயம் இல்ல, ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இவர் நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் வேலை பார்த்திருப்பாரு போல. அதனால அவ்வளவு, அங்கிள் நீங்களா, ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க, உங்களை இந்த வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், கரெக்டா வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டா, இவரு நான் வாங்கிட்டு வந்தோமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட முகத்துல உள்ள அந்த காயத்தை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அதுவா, அது ஒண்ணு இல்ல, வர்ற வழியில எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு, அண்ணா அந்த ஆக்சிடென்ட்ல தான் என்னோட முகத்துல அந்த காயமும் ஏற்படுச்சுன்னு போய் சொல்றா. அப்ப அதுக்கு அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல, உன்னை பார்க்கும்போது எனக்கு இன்னொருத்தரோட ஞாபகம் வருதுன்னு ஒரு யாரையோ சொல்றாரு. அதை கேட்டு வேற ஒருத்தரா, யார பத்தி பேசுறீங்கன்னு கேட்டா, இவர் ஒண்ணு இல்ல, அது ஒரு மோசமான இன்சிடென்ட், அதை பத்தி நம்ம பேச வேணாம்னு சொல்லிட்டு இவர் கொண்டு வந்த எல்லா திங்ஸையும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு நம்ம ஹீரோயின் ஒரு புது போனையும் சிம்மையும் கேட்டுப்பா போல. அந்த போனையும் சிம்மையும் இவகிட்ட கொடுத்துட்டு இவங்க பேசிட்டு இருக்கிற அதே டைம்ல ரூம்ல அந்த குட்டி பொண்ணு பத்தினா அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஒரு பெரிய அலமாரி இருக்கும், அந்த அலமாரியில வச்சிட்டு இருப்பா. அண்ட் அப்படி வச்சிட்டு இருக்கும்போது தான் அங்க ஆலிஸ் வண்டர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு கதை புத்தகம் இருக்கிறத பாக்குறா. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பத்தினா அந்த அங்கிள் செஞ்ச வேலைக்காக காசை கொடுத்துட்டு, அங்கிள் நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டாலும் உடனே உங்களை கூப்பிடுறேன்னு சொன்னா, கண்டிப்பாமா உனக்கு எப்ப என்ன தேவை ஏற்பட்டாலும் சரி எனக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணு, பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி சொல்லிட்டு வானம் மேல இருண்டு இருக்கத பார்த்துட்டு, சரிமா இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வர மாதிரி இருக்கு, அதே மாதிரி இந்த ஏரியால அடிக்கடி பவர் கட்டும் நடக்கும், சோ ஒரு எமர்ஜென்சிக்காக பிளாஷ் லைட்டை உன்னோட கிச்சன்ல நான் வச்சிருக்கேன்னு அவர் சொல்லுவாரு. அப்ப சரி பவர் கட் ஆனா நான் சின்ன வயசா இருந்ததுல இருந்து இங்க ஒரு பெரிய ஜெனரேட்டர் இருக்கணுமே, அதை ஆன் பண்ண முடியாதா, அது வேலை செய்யாதான்னு கேட்டா, அவர் இல்லமா கடந்த 30 வருஷத்துல அந்த ஜெனரேட்டர் இது வரைக்கும் நாங்க ஆன் பண்ணதே இல்ல, சோ அது வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த வீட்டையே ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. என்னத்த பாக்குறாருன்னு ஹீரோயின் திரும்பி பார்த்தா இந்த மின் பொண்ணு ரூம்ல இருந்து அந்த கர்டன்ஸ் ஓபன்ல இருக்கு. அப்ப அந்த அங்கிள் கிட்ட என்னாச்சு எதை பாக்குறீங்கன்னு கேட்டா, அவர் ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அன்னதுக்கு அப்புறம் ஹீரோயின் உள்ள வந்துட்டு இந்த மின் பொண்ணு கிட்ட, ஏண்டி உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போன என்னோட ரூம்ல இருக்கிற அந்த கர்டன்ஸ் ஓபன் பண்ண கூடாதுன்னு, அப்புறம் எதுக்கு ஓபன் பண்ணன்னு கேட்டா, இந்த பாப்பா மூஞ்ச பாமா வச்சுக்கிட்டு, இல்லமா நான் ஓபன் பண்ணலமா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இது நீ ஓபன் பண்ணலையா, ஒரு ரூம்ல நீ மட்டும் தான் தனியா இருக்க, வேற யாரும் ஓபன் பண்ணிருக்க போறா, என்கிட்ட போய் சொல்றியா, இனிமே இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு இவளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இவளோட ரூமுக்கு போயிட்டு, இவ ஆல்ரெடி ஒரு கன் வச்சிருப்பா இல்லையா, அந்த கண்ணை ஒரு டிரால வைக்கிறா. அதுக்கப்புறம் அவ வச்சிருக்கிற அந்த சூட்கேஸ் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கட்டுக்கட்டா பணம், திருநாளா இல்ல இது இவளோட பணமானே தெரியலங்க, ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு அதை யாருக்குமே தெரியாம இவளோட கட்டிலுக்கு அடியில வச்சுட்டு அங்குள்ள கண்ணாடியில இவளோட முகத்தை பார்த்துட்டு இருப்பா. அண்ட் அப்படி பார்க்கும்போது இவளுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வர மாதிரி காட்டுறாங்க. என்ன பிளாஷ்பேக் என்னாச்சுன்னு இப்போ வரைக்கும் தெளிவா எதையும் காட்டல. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆகுது. இந்த குட்டி பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கார்ட்டூன் பாக்குறதுனா ரொம்ப பிடிக்க போல இருக்கு. அதனால ஹீரோயின் இந்த வீட்டுல ஒரு பழைய டிவி இருக்கும், அந்த டிவியை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு இருப்பா. பட் இவளால முடியாது. அப்ப திடீர்னு வெளியில ஒரு இடி இடிக்க அந்த வெளிச்சத்தை பாத்தீங்கன்னா இந்த குட்டி பொண்ணுக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான பேய் நிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அதை பார்த்து இவ டக்குன்னு திரும்பி பார்த்தா இப்ப அந்த இடத்துல அந்த பேய் காணோம். அந்த பேய் இவளால மட்டும் தான் பார்க்க முடியுது. அப்ப ஹீரோயினும் பயங்கரமா காத்தடிக்கிறதுனால வெளியில மழை பெய்யறதுனால நான் மேல உள்ள அந்த ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்றதுக்காக போறேன்னு சொன்னா, இந்த குட்டி பொண்ணு இல்லமா நானும் உங்க கூட வரேன்னு அடம் பிடிக்கிறா. பட் அவ இல்லமா நீங்க வரக்கூடாது, நான் மட்டும் போயிட்டு அதை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் மேல போயிடுவா. அப்ப அந்த டைம்ல கீழே இந்த ஜன்னல்லாம் படப்பட படம் நடிச்சிட்டு இருக்கிறத அந்த பொண்ணு பார்த்துட்டு அதுல ஒரு ஜன்னலை போயிட்டு க்ளோஸ் பண்ணா, அப்பதான் அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பழைய கதவு இருக்கிறத அவ நோட் பண்றா. அந்த கதவை சீல் பண்ணிருக்காங்க. அந்த கதவுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலங்க. டிக் டிக் டிக்னு ஒரு கடிகாரத்தோட சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அப்ப அந்த சத்தத்தை கேட்டவன் மெய் மறந்த அந்த ரூமே ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, மின் இங்க என்ன பண்றேன்னு கேட்டா, பதிலுக்கு வேணாம் ஜன்னல மூடத்துக்கு தாமா வந்தேன், அதை விடுங்க, இங்க ஒரு ரூம் இருக்குல்ல, இது என்ன ரூம்னு கேட்டா, இந்த ரூமா, இத பத்தி எனக்கு எதுவும் பெருசா தெரியாதுமா, பட் நான் சின்ன வயசா இருக்கும்போது உன்னோட பாட்டி இந்த ரூம் பக்கமே நீ வரக்கூடாதுன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன் வரக்கூடாது, அப்படி வந்தா என்ன ஆகும்னு கேட்டா, எனக்கு எப்படிமா தெரியும், மேபி என் பாட்டியோட ஸ்டோரேஜ் ரூமா அது இருக்கும், அதனால தான் இந்த ரூம் பக்கமே என்ன வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க டைனிங் டேபிள்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் பொண்ணு கிட்ட, என்னமா இந்த வீடு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்டா, அவ இல்லமா ஏன்னா இந்த வீடு ரொம்ப பழசா இருக்குங்கிறா. அதுக்கு ஒண்ணு சிரிச்சுட்டு, ஆமா இந்த வீடு கட்டி 100 வருஷம் இருக்கும், அப்ப பாக்குறதுக்கு பழசா தானே தெரியும், நீ கவலைப்படாத, இந்த வீட்டை நான் மறுபடியும் ரெனோவேட் பண்ண போறேன், அதே மாதிரி இந்த மொத்த வீட்டையுமே ஒரு காஃபி ஷாப்பா இல்லாட்டி ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா நான் மாத்த போறேன்னு சொல்றா. அப்ப பொண்ணு அதெல்லாம் மாத்துவீங்க சரி, பட் இங்க கார்ட்டூன் இல்லையே, இன்டர்நெட் இல்லையே, ஓ உனக்கு அதானே பிரச்சனை, கவலையப்படாத, கூடிய சீக்கிரமா நீ கேட்ட எல்லாத்தையுமே நான் உனக்கு செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வெளியில மழை பெய்யறதுனால திடீர்னு இந்த வீட்டுல கரண்ட் விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி வரும்போது ஹீரோனுக்கு பின்னாடி பாருங்க, இந்த குட்டி பொண்ணோட கண்ணுக்கு மட்டுமே தெரியுற அந்த கொடூரமான பேய் பத்தினா இப்ப மறுபடியும் அவளை பயமுறுத்துறதுக்காக இடத்துக்கு வந்துருச்சு. அப்ப பொண்ணு
பொண்ணு இப்படி நணிக்கிட்டு இருக்கத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்னமாச்சு எதை பார்த்துமா அப்படி பயப்படுறேன்னு கேட்டா அந்த பொண்ணு ஒரு பக்கம் கையை காமிச்சு அம்மா உங்களுக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாங்கமான்னு சொல்றா. அப்படி சொன்னதை கேட்டு இவளும் திரும்பி பார்த்தா இப்ப அந்த இடத்துல எந்த உருவத்தையும் காணோம். பட் அவன் இந்த பக்கம் திருப்பறதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த பேய் பத்தின ஹீரோனுக்கு பின்னாடி வந்துருது. அதை பார்த்து இந்த குட்டி பொண்ணு பயங்கரமா கத்திட்டு இருப்பா. அப்ப அவளை நம்ம ஹீரோயினும் சமாதானப்படுத்திட்டு கிச்சன்ல இருக்கிற இந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு இந்த பாருமா இப்ப நம்மளோட வீட்டுக்கு கரண்ட் மறுபடியும் திரும்பி வரணும்னா நம்ம வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணணும். பட் அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொடை பிடிச்சிக்கிட்டு அந்த ஜெனரேட்டர் ரூம்குள்ள வராங்க. அப்படி வந்துட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட கொடையை கொடுத்துட்டு இவன் மட்டும் அந்த ரூமுக்குள்ள போறா. அப்ப பாருங்க இவ போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கியூட்டா அம்மா இன்னும் என்னமா பண்றீங்க போன வேலையை முடிச்சிட்டீங்களான்னு கேட்டா அவ இருமா அந்த சுவிட்சை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை தேடிட்டு இருப்பா. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது டக்குனு டார்ச் அடிச்சு நம்மளோட பொண்ணு இருக்காளா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணுவா. அப்படி செக் பண்ணிட்டு கடைசி அந்த ஜெனரேட்டரோட பட்டனையும் கண்டுபிடிச்சிட்டு அதை மொத்தமா ஆன் பண்ணா இவன் நினைச்ச மாதிரியே வீடு முழுக்க மறுபடியும் இந்த எலக்ட்ரிசிட்டி வந்துருது. பட் அப்படி வந்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் மறுபடியும் போயிடுது. அதனால ஹீரோனோ இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண முடியாது, நைட் நம்ம கரண்ட் இல்லாம தான் தூங்கணும்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த குட்டி பொண்ணு ஒரு கதை புத்தகத்தை எடுத்துப்பா இல்லையா, அது ஹீரோனோட கதை புத்தகம் தான். சோ அந்த கதை புத்தகத்தை ஓபன் பண்ணி இந்த குட்டி பொண்ணுக்காக ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு அப்படியே அன்னைக்கு நைட் அந்த பொண்ணை தூங்க வைக்க அப்படியே சீனை கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. அப்படி விடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் அவளோட பொண்ணு சேர்ந்து ஜாலியா ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் பொண்ணை கவுண்ட் பண்ண சொல்லிட்டு இவ ஒரு கட்டில் கடியில ஒளிஞ்சிட்டு இருப்பா. அப்ப பொண்ணு அம்மாவை தேடி இவளோட ரூமுக்கு வரா. வந்து தேடிட்டு அம்மா இல்லன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில போக அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்தா முன்னாடி போறது இவளோட பொண்ணு மாதிரியே இல்லைங்க. முகத்துல மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு பார்க்க வித்தியாசமா இருக்கா. அண்ட் வித்தியாசமா இருந்தது மட்டும் இல்ல, டக்குனு பக்கத்துல உள்ள ரூமுக்குள்ள போயிட்டு இந்த மாஸ்க போட்டபடியே ஏதோ ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கேன். அண்ட் அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு அந்த பொண்ணு திரும்பி ஹீரோயினை பார்க்க கரெக்டா அந்த இடத்துக்கு இவளோட பொண்ணு வந்துடுறா. பட் அவ வந்ததுக்கு அப்புறமா மாஸ்க் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இல்லையா அவளை காணோம். அப்ப பொண்ணு அம்மா யாரையோ தேடுறத பார்த்துட்டு என்னமாச்சு யாருமா தேடுறீங்கன்னு கேட்டா இவன் ஒண்ணு இல்லைங்கிறா. சரி இந்த ரூம் யாரோடதுமான்னு கேட்டா உன்னோட பாட்டியோட ரூம் தாமா, இந்த ரூம்ல தான் உங்களோட பாட்டி சின்ன வயசு இருக்கும் போது படிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இந்த பாப்பாங்க ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டி ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கும். அப்ப ஹீரோயின் கிட்ட காமிச்சு இது யாரோட போட்டோமான்னு கேட்டா இது உன்னோட பாட்டியோட போட்டோ தாமா, பட் உன்னோட பாட்டி நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணா அதே பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேப்பர் டால்ஸ் இருக்கும். அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட காமிச்சு இது என்னதுமான்னு கேட்டா அவ இதுவா இந்த பொம்மை என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இந்த பொம்மைகளோட தான் நான் விளையாடிட்டு இருப்பேன், அதே மாதிரியே நானும் உனக்கு விளையாட கத்து தரேன்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணு இந்த பொம்மைகளை வச்சு ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன். இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினோட பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணோட காதுக்கு மட்டும் ஏதோ ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்க அதை கேட்டு டக்குன்னு தூக்கத்திலிருந்து கண்ணு முடிச்சுட்டு எதையோ ஒன்னு பார்த்து பயந்து போய் நடிகிட்டு உட்காந்துருப்பா. அப்பதான் அம்மாவும் பார்த்துட்டு என்னமாச்சு எதை பார்த்துப்பா பயப்படுறேன்னு கேட்டா இவ அங்க பாருங்கம்மா அங்க யாரோ நிக்கிறாங்க, அவங்கள என்னால பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. பட் ஹீரோயின் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. அதனால அவளும் மின் எதுக்கு இப்படி பயப்படுற, அந்த இடத்துல யாருமே இல்ல, இது ஜஸ்ட் உனக்கு வந்து ஒரு கனவாத்தா இருக்கும், பயப்படாம தூங்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்க. அப்படியே சீனை கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா மறுபடியோட கண்ணுக்கு அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு தெரியுறா. அண்ட் அப்படி தெரிஞ்சவ ஒரு பக்கம் கை நீட்டி காட்டவும் இவளும் திரும்பி பாக்குறா. பார்த்தா அவளோட பொண்ணு அந்த ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு இருப்பா. அப்ப ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயின் பிடிச்சிட்டு என்னமாச்சு எதுக்கு அதை ஓபன் பண்ணன்னு கேட்டா மா காத்து வரலமா சும்மா தான் ஓபன் பண்ண, நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேட்டா இவளும் திரும்பி பாக்குறா. இப்ப அந்த மாஸ்க் போட்ட பொண்ணை காணோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் குழப்பத்திலே இவளோட பொண்ணை கூட்டிட்டு இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல தான் பீச் இருக்கும் போல, அந்த பீச்சுக்கு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்றானா அந்த வயசான அங்கிள் இருப்பார் இல்லையா அவருக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி என்னோட வீட்டுக்கு பக்கத்துல வேற யாராவது தங்கி இருக்காங்களா, அண்ட் அவங்களோட வீட்டுல ஒரு 5-6 வயசுல குட்டி பொண்ணு யாராவது வளர்றாங்களான்னு கேட்டா இவரு சச்சா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லமா, ஏன்னா உன் வீட்டுக்கு பக்கத்துல என்னோட வீடு மட்டும் தான் இருக்கு, அதே மாதிரி எனக்கும் பேர குழந்தைகள் இருக்காங்க, பட் நீங்க சொல்ற வயசுல இல்லமா அவங்க இப்பதான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்லுவாரு. சோ இதனால ஹீரோனோ வீட்டுக்கு வந்த அந்த குட்டி பொண்ணு யாரு, அவன் எதுக்கு நம்மளோட கண்ணுக்கு தெரியறா அப்படிங்கிற விஷயம் புரியாம முடிச்சிட்டு இருக்க. அப்பதான் அவ பக்கத்துல விளையாடிட்டு இருந்த தன்னோட பொண்ணை காணோம் அப்படிங்கிற விஷயத்தை நோட் பண்றா. அதனால பதட்டத்துல மென் எங்க போன சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு பத்தினா ஒரு பாறைக்கு பக்கத்துல ரொம்ப பயந்து பயணிப்பா. அப்ப அவளை பார்த்ததுமே ஹீரோனுக்கு பயங்கரமா கோவம் தருது. அதனால அந்த பொண்ணு கிட்ட பாரு எதுக்கு அப்படி பண்ற, இதுக்கப்புறம் இதே மாதிரி நடந்துக்கிட்ட அதுக்கப்புறம் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவா. அப்படி போனதுக்கு அப்புறமா இந்த மென் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க, அவங்க உள்ள அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டு இருப்பா. அப்ப அந்த அம்மாவும் பார்த்துட்டு என்ன ஆச்சுமா எதுக்கு இப்படி பண்றேன்னு கேட்டா அந்த பொண்ணு அழுதுகிட்டே இல்லமா எனக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கலமான்னு அவன் சொல்றா. அதுக்கு அவளும் பிடிக்கலையா, என் கூட இருக்க உனக்கு பிடிக்கலையா, அப்ப யார் கூட இருக்க போற, மறுபடியும் அப்பன் கூட இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா பாவம் அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் அழுதுட்டு இருப்பா. அண்ட் அதே டைம்ல இவங்களை கிராஸ் பண்ணி யாரோ ஒருத்தர் ஓடி போற மாதிரி இருக்கு. அதனால அவங்க யாரு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்காக ஹீரோயின் வெளியில வந்தா மறுபடியும் அந்த மாஸ்க் போட்டு அந்த குட்டி பொண்ணு தான் வந்திருக்கா. அப்ப அவளை பார்த்தவள ஏமா யார் மாடி நீ எப்படிமா வீட்டுக்குள்ள வந்தேன்னு கேட்டா அந்த கேப்ல நம்ம ஹீரோயினோட பொண்ணு படி வழியா கீழே இறங்கி ஓடிக்கிட்டு இருப்பா. அப்ப அவளை பார்த்துட்டு மறுபடியும் இங்க பார்த்தா அந்த குட்டி பொண்ணை காணோம். அதனால ஹீரோயினும் அந்த பொண்ணை விட்டுட்டு இவளோட பொண்ணை தேடி போயிட்டு இருப்பா. அப்படி போனா அந்த பொண்ணு வீட்டோட மெயின் கேட்டுக்கிட்ட காட்டு பக்கமா திரும்பி எதையும் ஒண்ணு வெறிக்க பாத்துட்டு இருப்பா. சரி அப்படி என்னத்தரா பாக்குறான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த பாத்துட்டு இருக்கும் போதே அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு குட்டி பொண்ணோட கை வர மாதிரி தெரிய அதை பார்த்துட்டு ஹீரோயினும் மென் இங்க என்ன பண்ற ஏதாவது பாத்துட்டு இருக்கிறேன்னு கேட்டா இந்த குட்டி பொண்ணு திரும்ப அந்த இடத்துல யாரோ நிக்கிறாங்க, அவங்க என்ன பாத்துட்டு இருக்காங்க, அதனாலதான் நானும் பாக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. பட் ஹீரோயினோட கண்ணுக்கு தாங்க யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல இல்லையா, அதனால அந்த பொண்ணு
கிட்ட இதை பாருமா, அந்த இடத்துல யாருமே இல்ல, என்னோட கண்ணுக்கு யாரும் தெரியல. அதே மாதிரி ஒருவேளை உன்னோட கண்ணுக்கு யாராவது தெரியாதவங்க தெரிஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட பேசாத, அவங்க கிட்ட போகாத, இந்த காட்டுக்குள்ளேயும் போகாத, அப்படி போனா நீ தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கவும் அவளும் சரிமா நான் போக மாட்டேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட பொண்ணு ஒரு பெட்டி ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து அந்த பாட்டியோட போட்டோ, அதுக்கப்புறம் அந்த பேப்பர் டால்ஸ் எல்லாம் எடுத்துப்பா இல்லையா. சோ இப்ப அதே பெட்டி நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி அந்த பெட்டிக்குள்ள வேற என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா அதுல இந்த சர்க்கிள் நினைக்கிறேன், நம்ம ஸ்கூல் படிச்சப்போ இதை வச்சு நம்ம படிச்சோமான்னு தெரியல, ஆனா வட்டம் போட்டு ஜாலியா விளையாடி இருப்போம் இல்லையா. சோ அந்த சர்க்கிளரை வச்சு இங்க யாரோ ஜாலியா வட்டம் போட்டு விளையாடி இருக்காங்க. அண்ட் அது இல்லாம இங்க ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோயின் அடிக்கடி ஒரு மாஸ்க் போட்ட குட்டி பொண்ணு பாக்குறோம் இல்லையா, அந்த குட்டி பொண்ணு போட்டிருக்கிற அதே மாஸ்க் பத்தினா இந்த பெட்டிக்குள்ள இருக்குது. சோ இந்த மாஸ்க் எப்படி இந்த பெட்டிக்கு வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் நைட்டு பொண்ணோட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த பொண்ணு திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை தான் சொல்றா, இது மாதிரி அம்மா நம்ம இருந்த நம்மளோட பழைய வீட்டுக்கு நம்ம திரும்பி போயிடலாம், இந்த வீடு எனக்கு சுத்தமா பிடிக்கல, நம்ம இங்கிருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா பதிலுக்கு ஹீரோனும் அதை பாருமா, இந்த வீடு உனக்கு இப்ப பிடிக்காம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா பின்னாடி உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு, அது இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஸ்கூலுக்கு போயிடுவ, ஸ்கூலுக்கு போனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த வீடு உனக்கு நல்லா பழகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவ திரும்ப திரும்ப இல்ல என்னால முடியாது, எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேணாம், நான் ஸ்கூலை மாத்த விரும்பல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. அண்ட் அப்படி தொடர்ந்து இந்த பொண்ணு வேற வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டே இருக்கேன். இவ கண்ணுக்கு தெரியற அந்த பேய் பத்தி தான் மறுபடியும் ஹீரோனுக்கு பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவளை பிடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். அப்ப அதை பார்த்துட்டு இந்த பொண்ணும் பயந்து போயிட்டா, அம்மா எனக்கு இங்க இருக்க வேண்டாமா, வாங்க நம்மளோட வீட்டுக்கு திரும்பி போயிடலாம்னு மறுபடியும் சொன்னா திடீர்னு அந்த பேய் ஹீரோனுக்கு பின்னாடி எட்டி பார்த்து ஒரு கத்தும் பாருங்க. அவள் தான் அதை பார்த்துட்டு இந்த குட்டி பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுறா. அப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் தான் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு, பாப்பா நீ அப்படி இந்த வீட்டுல என்னத்தை தான் பார்த்து பயப்படுறன்னு கேட்டா இவன் எனக்கு தெரியலமா, ஆனா அந்த வீட்டுல யாரும் இருக்கிறாங்கன்னு சொல்றா. சரி யார் இருக்காங்க, அது ஒரு பொண்ணான்னு கேட்டா அவ இல்லன்னு சொல்லிட்டு இவ ஒரு ஸ்டோரி புக் வச்சிருப்பா இல்லையா, அந்த புக் ஓபன் பண்ணி அதுல உள்ள அந்த பேப்பர் டால் ஒன்னு எடுத்து காட்டுறா. அண்ட் அப்படி எடுத்து காமிச்சா அந்த பேப்பர் டாலை பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு கொடூரமா இருக்கு. சோ இந்த உருவத்தை தான் அந்த குட்டி பொண்ணு பாக்குறா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு, சரி இந்த உருவங்களை நீ எங்கெல்லாம் பாக்குறேன்னு கேட்டா இவன் நான் படிக்கட்டுக்கிட்ட கடிகாரத்துக்கிட்ட அப்புறம் அப்பப்ப உங்களுக்கு பின்னாடி நான் பாக்குறேன்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யா இல்ல அது அவளோட கற்பனையா அப்படிங்கிற விஷயம் புரியாம முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த குழப்பத்திலே இந்த பொண்ணை பத்தின சமாதானப்படுத்தி அவளோட ரூம்ல தூங்க வச்சுட்டு இவ கிச்சனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா இவளோட புருஷன் கல்யா அவன் பயங்கரமான குடும்பக்காரன் போல ஹீரோனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான். சோ அந்த டார்ச்சரை ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனால தாங்க முடியாம துப்பாக்கி வச்சு அந்த பையில பொட்டுன்னு ஒரே போட போட்டிருக்கான். சோ அப்படி அவனை கொன்னதுனாலதான் நம்ம ஹீரோயின் மறைஞ்சு யாரோட கண்ணையும் சிக்காம யாருக்கும் டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவளோட அந்த பழைய வீட்டுக்கு வந்துருப்பா போல. அப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு படக்குனவ தூக்கத்தனத்தை கண்டுபிடிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல மாஸ்க் போட்டு அந்த குட்டி பொண்ணு நிக்கிறா. பட் அதை இவன் நோட் பண்ணல, இவளோட பொண்ணு நினைச்சுக்கிறா. அப்படி நினைச்சு அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போலான்னு பார்த்தா டைம் பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா 3:15 ஆகுது. அப்படி ஆனதுமே மேல ரூம்ல இந்த குட்டி பொண்ணு பத்தினா பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயின் அடிச்சு பிடிச்சிட்டு மேல வந்து பார்த்தா அங்க அவளோட பொண்ணோட கட்டில் பத்தினா அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கு. அண்ட் அவளோட ரூமோட கதவு பத்தினா தானாவே சாத்துக்குது. அப்ப அவளும் அந்த பொண்ணோட ரூம் கதவை திறக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறா, அவளால முடியல. அண்ட் அதே டைம்ல இந்த ரூம்குள்ள ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தா அதே சீன் தான் நடக்குது. அதாவது இந்த குட்டி பொண்ணு நோக்கி அந்த குடனோட பேய் பத்தினா கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டு இருக்கு. அண்ட் அப்படி வந்த பேயை பார்த்து பயந்து இந்த குட்டி பொண்ணு பக்கத்துல உள்ள அந்த அலமாரிக்குள்ள போனா டக்குன்னு ஏதோ ஒண்ணு இந்த அலமாரிக்குள்ளேயே அந்த பொண்ணு பத்தினா இழுத்துட்டு போயிடுது. அண்ட் அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோனும் கஷ்டப்பட்டு இந்த ரூமோட கதை உடைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா பொண்ணை காணோம். சரி பெட்ல தான் காணோம், பக்கத்துல உள்ள அலமாரிக்குள்ள தான் போயிருப்பான்னு நினைச்சுக்கிட்டு அதை ஓபன் பண்ணா அங்கேயும் காணோம். அதனால அவளுக்கு என்ன பண்றது தெரியாம படி வழியா கீழே இறங்கி வந்துட்டு அந்த வீடு முழுக்க தேடுன்னு தேடுறா. மின் அவ பேர் சொல்லி கத்தி பாக்குறா, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால அவன் என்ன பண்றானா கொற்ற மலையில இந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு ஒருவேளை நம்மளோட பொண்ணு காட்டுக்குள்ளதான் போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு, மின் எங்கம்மா போயிட்ட, அம்மா பேசுறது ஒண்ணு கேக்குதா, என் கூட விளையாடுதமா, ஒழுங்கா வெளியில வந்துருன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள போனா டக்குன்னு ஒரு இடத்துல சறுக்கு விழுறா. அண்ட் அப்படி விழுந்தவன் மின் எங்கம்மா போயிட்டு அப்படின்னு கண்ணீர் விட்டு கதற. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா விடிய காத்தால ஒரு லேடி போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு போன் வருது. போனை பண்றது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் போன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லிருக்கா. அன்னத்துல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன, அவ கர்ப்பமானதுக்கு அப்புறமா கூட அவளோட டியூட்டியை பார்த்துட்டு இருக்கா. இப்ப காலையில எழுந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இவளோட கார் எடுத்துக்கிட்டு நேரா நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பா. அண்ட் அப்படி போயிட்டு இருக்கிற வழியிலே இவளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான், டேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அந்த பையலுக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி ஏதோ ஒரு குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சான், அந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். நான் போன கொஞ்ச நேரத்துல நம்மளோட டீமை கூட்டிட்டு நீயும் அந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு இவன் நேரா நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு போறா. அப்படி போனா நம்ம ஹீரோன் அந்த போலீஸ்காரி கர்ப்பமா இருக்கிறத ஒரு மாதிரி ஏத்த இருக்கமா பார்த்துட்டு, என்ன மேடம் நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, உங்க கூட வேற யாரும் வரலன்னு கேட்டா அவ இப்போதைக்கு நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன், பட் அது இருக்கட்டும் உன்னோட முகத்துல என்ன காயன்னு கேட்டா இவ வர்ற வழியில எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்னு போய் சொல்றா. பட் போலீஸ்காரி கிட்ட போய் சொல்ல முடியுமா, அவ அசால்ட்டாவே இல்லையே, இத பார்த்தா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தெரியலையே, யாரோ உங்களோட மூஞ்சில அடிச்சு காயப்படுத்துற மாதிரி இருக்கேன், பயப்படாதீங்க, அவங்க மேல எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா
வேணாமா, நான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா இவ சச்ச இப்ப அது முக்கியம் கிடையாது, என் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா, ஃபர்ஸ்ட் அவளை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரியை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. அப்படி போனா வாசல்லே இவளோட செருப்பும் இவ பொண்ணோட செருப்பு இருக்கும். அந்த செருப்பை போட்டோ எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட சீலிங் இருக்கும் இல்லையா, அந்த சீலிங்கை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்க டேபிள்ல இந்த குட்டி பொண்ணு பார்த்து பயந்த அந்த பேப்பர் டால் இருக்கும், அதே போட்டோ எடுத்துக்கிறா. அப்படி இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோனோட டீடைல் அப்புறம் அந்த குட்டி பொண்ணோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிறா. இது மாதிரி அவளோட பேரு, ஹைட், வெயிட்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நீங்க யாரு வேணும்னு கேட்டா நான் அம்மாங்கிறா. சரி நீங்க அம்மா ஓகே, அந்த பொண்ணோட அப்பா எங்கன்னு கேட்டா டக்குனு இவளோட முகமே மாறுது. பட் அதை மறைச்சிட்டு அதுவா அவர் இப்ப எங்க கூட இல்ல, நாங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டோம்னு சொல்றா. சரி ஓகே பொண்ணு தொலைஞ்சு போயிட்டதா சொல்றேன், அந்த பொண்ணோட போட்டோ ஏதாவது இருந்தா கொடுன்னு கேட்டா இவ பெத்த பொண்ணோட போட்டோ இல்லங்கறா. சரி போட்டோ வேணாம், போன்ல இருக்கும்ல அந்த போன்ல இருக்கிற போட்டோ காட்டுன்னு சொன்னா இவ இல்ல மேடம் என்னோட பழைய போன் தொலைஞ்சு போயிடுச்சு, இப்பதான் நான் புது போன் வாங்கினேன், அதனால அந்த போன்ல எந்த போட்டோ இல்லங்கறா. சரி அந்த போன்ல கூட இல்லாம போட்டுமா, Facebook, Instagramனு சோஷியல் மீடியா இருக்குல்ல அதுல ஒரு போஸ்ட் கூட என்ன போட்டுக்க மாட்டேன், உன் பொண்ணோட போட்டோ அதுல ஒண்ணு கூடவா இருக்காதுன்னு கேட்டா இவ இல்ல மேடம் நான் எந்த சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணலங்கறா. சோ இதெல்லாம் கேட்டு இந்த போலீஸ்காரிக்கு ஒரு மாதிரி டவுட்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அது போகட்டும்னு சொல்லிட்டு உங்களோட பொண்ணு கடைசியா காணாம போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்படி அவ காணாம போறதுக்கு முன்னாடி அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்னு கேட்டா அவ கரெக்டா சொல்றா. சரி அது கரெக்டா நடந்து என்ன டைம் இருக்குன்னு கேட்டா இவ பர்ஃபெக்ட்டா 3 மணி இருக்குன்னு சொல்றா. அது எப்படி அவ்வளவு பர்ஃபெக்ட்டா சொல்றீங்கன்னு கேட்டா அப்படி அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் என் பொண்ணு கத்துற சத்தம்னு கேட்டுச்சு, அதுக்கப்புறமா தான் அவளோட ரூமுக்கு நான் போனேங்கிறா. சரி கடைசியா அவள அந்த ரூம்ல தான் பாத்தீங்கன்னு கேட்டா ஆமாங்கிறா. சரி இந்த ரூமை நான் பாக்கலாமான்னு கேட்டா இவன் நீங்க தாராளமா பாக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட ரூமுக்கு அவளை கூட்டிட்டு போறா. அப்படி போற வழியில இந்த பெரிய கிளாக் இருக்கும் இல்லையா, அத அந்த போலீஸ்காரி பார்த்துட்டு என்னது இந்த கிளாக்ல நேத்து தான் அலாரம் சவுண்ட் வந்துச்சு, இந்த சவுண்ட கேட்டுதான் உங்க பொண்ணோட ரூமுக்கு போனதா சொன்னீங்க, பட் இது இப்ப ஓடவே இல்லையே, ரொம்ப பழசா இருக்குன்னு கேட்டா ஏங்க நான் என்ன பொய்யா சொல்றேன், இந்த கிளாக் நேத்து ஓடிச்சுங்க, அப்படி ஓடி வந்து அந்த அலாரம் சவுண்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் என் பொண்ணோட ரூமுக்கு போனேன் நம்புங்கன்னு சொல்லவும் இவனும் சரின்னு சொல்லிட்டு மேலே ஏறுவா. அப்ப அந்த படிக்கட்டோட கைப்பிடியில எல்லாம் பாத்தீங்கன்னா மெழுகுபத்தி ஊத்தி இருக்கும். அது ஏன்னு சந்தேகமா ஹீரோனை பார்த்தா அவ ஒண்ணு இல்லங்க, நேத்து நைட் என்னோட வீட்டுல பவர் கட் ஆயிடுச்சு, அதனால வீடு முழுக்க அங்கங்க மெழுகுபத்தி ஏத்தி வச்சிருந்தேன், அந்த மெழுகு தான் இப்படி ஊத்தி இருக்குதுன்னு இவ சொல்றா. சோ இதெல்லாம் நோட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த போலீஸ்காரி அந்த குட்டி பொண்ணோட ரூமுக்கு போறா. அப்படி போன அந்த கட்டில் பத்தினா சுக்குநூறா உடஞ்சு போய் கிடக்கும். அப்ப அதை பார்த்துட்டு சரி இந்த கட்டில் எப்படி உடஞ்சது, இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த எக்ஸாக்டா என்கிட்ட அப்படியே சொல்லுங்கன்னு சொன்னா ஹீரோனும் அப்படியே தான் சொல்றா. இது மாதிரி நைட் ஒரு 3 மணி இருக்கும், நான் கிச்சன்ல இருந்தேன், அப்ப அந்த கிளாக்ல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, அந்த சத்தத்தை கேட்டு அதே டைம்ல என் பொண்ணு கத்துற சத்தம் கேட்க அவசர அவசரமா என் பொண்ணோட ரூமுக்கு வந்தேன். அப்படி வந்தா என் பொண்ணோட கட்டில் அப்படியே அந்த இடத்துல பறந்துச்சு. சோ அப்படி பறந்த கட்டில் கீழே விழுந்ததுனாலதான் அது மொத்தமா உடஞ்சு போச்சு. அப்படி உடஞ்சதுக்கு அப்புறமா நானும் அந்த ரூமோட கதை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா என் பொண்ணு காணாம போயிட்டா. அதுக்கப்புறம் நானும் என் பொண்ணோட பேரை சொல்லி கத்துன்னு எவ்வளவு கத்தி பார்த்தேன், பட் அவளை கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அப்ப அவ சொன்னதெல்லாம் அந்த போலீஸ்காரியும் கேட்டு இந்த ரூமோட ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு வெளியில எட்டி பார்த்தா அது செம்ம ஹைட்டா இருக்கு. சோ ஒரு 5 வயசு பொண்ணால கண்டிப்பா இவ்வளவு பெரிய ஹைட்ல இருந்து கீழே இறங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அப்படி சொல்லிட்டு இருக்கிற அதே டைம்ல இவளோட அசிஸ்டன்ட் அந்த டேங்கர் ரூம் பத்தின ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். வந்துட்டு இங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருப்பான். அப்படி எடுத்தவன் வெளியில எட்டி பார்த்தா அங்க அந்த பழைய ஜெனரேட்டர் ரூம் இருக்கும். சோ அத பார்த்துட்டு இவங்களும் நேரா அந்த ரூமுக்கு போறாங்க. அப்படி போயிட்டு இந்த போலீஸ்காரங்க உள்ள இந்த பெரிய ஜெனரேட்டர் பார்த்துட்டு பா இவ்வளவு பெரிய ஜெனரேட்டரா, உங்க வீட்டு சைஸுக்கு இவ்வளவு பெரிய ஜெனரேட்டர் தேவைப்படாது, இதை யார் பண்ணதுன்னு கேட்டா இவன் என் அம்மா தான் அதை பண்ணாங்கன்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு இந்த ரூமுக்குள்ளேயே இந்த மின் பொண்ணு இல்ல அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட ஏமா உங்க பொண்ணு கடைசியா காணாம போறதுக்கு முன்னாடி நாள் உங்ககிட்ட சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னாலா, இல்ல யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவ பார்த்தாலான்னு கேட்டா ஹீரோயின் யோசிச்சுட்டு ஆமா அவ தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி நாள் காட்டுக்குள்ள யாரோ ஒருத்தரை பார்த்ததா என்கிட்ட சொன்னா, அதுங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு பார்த்தா அதே மரத்தை இந்த போலீஸ்கார கிட்ட காட்டுறா. அப்ப அதை பார்த்துட்டு உங்களும் சந்தேகத்துல அந்த மரத்துக்கிட்ட போறாங்க. அப்படி போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல நிறைய காலடி தடங்கள் இருக்கும். பட் இந்த குட்டி பொண்ணோட காலடி தடம் மட்டும் இல்ல. அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த பொண்ணோட செப்பல் வீட்டுக்குள்ள இருக்கிறத அந்த போலீஸ்காரி பாத்துருப்பா. சோ அந்த செருப்பை போட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, செருப்பு போடாம தான் வந்திருப்பா. அதனாலதான் அவளோட காலடி தடங்கள் இல்ல, பெரியவங்களோட காலடி தடங்கள் மட்டும் இருக்கு. சோ இந்த காலடி தடம் யாரோடதுன்னு கேட்டா ஹீரோயின் என்னோட தாங்கிறா. அப்ப உடனே இந்த போலீஸ் லேடியோ இது உங்களோடதா, நீங்க எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்டா எங்க என் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா, அவளை தேட வேணாமா, அதுக்காக தான் காட்டுக்குள்ள வந்தேங்கிறா. சரி உங்க கால்ல அடிபட்டு ரத்தம் வருது, இதுக்கு என்ன காரணம் கேட்டா நான் வர்ற வழியில சரிக்கு கீழே விழுந்துட்டேன், அப்படி விழுந்தப்ப வந்த காயத்தினால தான் இந்த ரத்தக்கரை உண்டாச்சுன்னு அவ சொல்றா. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரியை நம்ம ஹீரோனோட காரை போட்டோ எடுத்துட்டு ஆமா நீங்க இதுக்கு முன்னாடி பேங்காக்ல தான் இருந்தீங்களா, அதுக்கப்புறமா தான் இங்க வந்தீங்களான்னு கேட்டா இவன் ஆமாங்கிறா. சரி எவ்வளவு நாள் அங்க இருந்தீங்கன்னு கேட்டா இவ கொஞ்ச நாள் தாங்கிறா. அப்ப போலீஸ்காரியும் ஓ கொஞ்ச நாள் தானா, அப்போ நீங்களும் உங்களோட பொண்ணு மட்டும் தான் தனியா இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சரி அப்ப இந்த ட்ரிப்பை பத்தி இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறைய விவரம் தெரியுமே, அதனால நீங்க எந்த டேட்ல கிளம்புனீங்க, எந்த டைம்ல கிளம்புனீங்க, எங்கெங்கெல்லாம் வண்டி ஸ்டாப் பண்ணீங்க, என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு எல்லா டீடைல்ஸையும் என்கிட்ட அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லவும் இவ்வளவு நான் சண்டே ஊர்ல இருந்து கிளம்புறேன், நைட் டைம்ல நானும் என்னோட பொண்ணு தனியா தான் கார்ல வந்துட்டு இருந்தோம், அப்படி வர வழியில ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல வண்டி நிப்பாட்டோம், பெட்ரோல் அடிச்சோம், அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எனக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு நேரா வீட்டுக்கு தான் வந்தோம்னு இவ சொல்றா. பட் அந்த போலீஸ் லேடியால இதை சுத்தமா நம்ப முடியல. அதனால அப்படி என்ன அர்ஜென்ட், நைட் டைம்ல சேஃப்டியை கூட
பார்க்காம பாவம் உங்களோட பொண்ணை கூட்டிட்டு இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணி எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டா, எங்க எனக்கு அது கன்வீனியன்ட்டா இருந்துச்சு, என்னால நல்லா கார் ஓட்ட முடியும், அதனால வந்தேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இத பாருங்க போய் சொல்லாதீங்க, எனக்கு ஏதோ உங்க மேல சந்தேகமா இருக்கு, நீங்க யாரையோ பார்த்து பயந்த மாதிரி யாருக்கிட்டே இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண அந்த அங்கிள் வந்துருவாரு. அப்ப அவர்கிட்ட இங்குள்ள போலீஸ்காரங்களும், சார் நீங்க ஏதாவது பொண்ணை பாத்தீங்களான்னு கேட்டா, இவர் எந்த பொண்ணுங்கிறாரு. என்ன சார் தெரியலையா, இங்க நிக்கிறாங்களே இந்த லேடியோட மகளை காணாமா, அந்த மகளை தான் நீங்க பாத்தீங்களான்னு நாங்க கேக்குறோம்னு சொன்னா, இது மகளா இல்லையே, இவ இந்த வீட்டுக்கு வந்தப்போ தனியா தானே வந்தா, இவ கூட வேற எந்த பொண்ணு இருக்கிறதுன்னு நான் பாக்கலையே அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லுவாரு. அப்ப அதை கேட்டு ஹீரோயினும் ஷாக் ஆயிட்டு, அங்கிள் என்ன பேசுறீங்க, அன்னைக்கு என் கூட பேசிட்டு இருக்கும்போது ஜன்னல்ல என் பொண்ணு நிக்கிறதானே எனக்கு பாத்தீங்க, அத போலீஸ் கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னா, எந்த பொண்ணுமா, அந்த ஜன்னல் கிட்ட எந்த பொண்ணு நிக்கிறத நான் பார்க்கவே இல்லைன்னு மறுபடியும் அவர் சொல்லுவாரு. அப்பதெல்லாம் கேட்டு இந்த போலீஸ் லேடியும் கடுப்பாயிட்டு, ஏமா எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, உன் பொண்ணு உண்மையாவே காணாம போனாலா இல்ல எங்களை வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா நீ, ஏன்னா உன் பொண்ணோட ஒரு சிங்கிள் போட்டோ கூட உன்கிட்ட இல்ல, அவ தொலைஞ்சு போனதுக்கான எந்த ஆதாரமும் உன்கிட்ட இல்ல, இப்படி இருக்கும்போது உன்னோட பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த கேஸா நான் எப்படிமா எடுத்துக்கிறதுன்னு கேட்டா, இவன் ஆதாரமா, எங்க நீங்க தான் என்னோட ரூமுக்கு வந்தீங்கல்ல, வந்து என் பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல, அந்த ஒரு ப்ரூஃப் போதாதா என் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த அதை வச்சு நம்ப பண்ணீங்களான்னு கேட்டா, இவன் இல்லமா வெறும் ட்ரெஸ்ஸை வச்சு உன் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த எங்களால நம்ப முடியாது, அதனால அதை தாண்டி உன்னோட பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கொண்டு வந்து கொடு, இல்லாட்டி இதான் என்னோட கான்டாக்ட் நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், அப்படி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னோட பொண்ணு உண்மையாவே தொலைஞ்சு போயிட்டா அப்படிங்கிற விஷயத்த நாங்க நம்புறோம், அதுக்கப்புறம் அவளை கண்டுபிடிச்சு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இங்க இருந்த அந்த மொத்த போலீஸ் டீம் அங்கிறது கிளம்பிடுது. பட் அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த போலீஸ் லேடிக்கு மட்டும் ஒருவேளை நம்ம ஹீரோயின் உண்மையா தான் சொல்றாளோன்னு சொல்லிட்டு லைட்டா அவன் மேல ஒரு கரிசனை வருது. ஏன்னா இவ கர்ப்பமா இருக்கா இல்லையா, அதனால ஒரு குழந்தை மேல தாய்க்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்கும், அந்த தாய் பாசம்னா என்னன்னு தெரியும் இல்லையா, அதனால ஹீரோயின் சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா குழந்தை தொலைஞ்சு போன அந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு இந்த அங்கிள் வந்துட்டு, என்னமாச்சு உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டா, பதிலுக்கு அங்கிள் ஏன் போய் சொன்னீங்க, நீங்க அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல என்னோட பொண்ணை பாத்தீங்க தானே, அவங்க நின்னா தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இவர் இப்போ நான் உங்ககிட்ட அதேதாமா சொல்றேன், உன் பொண்ணை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றாரு, பட் அதுக்கு வச்சு நீங்க பாக்கலன்னு கூட வச்சுக்கலாம், அப்ப எத்தனை ஜன்னல் கிட்ட பார்த்து நீங்க பயந்தீங்கனாவது என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டா, இவர் அதுக்கு பதில் சொல்லாம, நான் அக்க பக்கத்துல உன்னோட பொண்ணு எங்காவது தொலைஞ்சு போயிட்டாளா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி விசாரிக்கிறமா, நீ அது வரைக்கும் அதை பத்தி கவலைப்படாம சொல்லிட்டு இவர் அந்த வீட்டை விட்டு வெளியில வருவாரு. அப்போ அங்க மேல இருக்கிற ஜன்னலை பாக்குறதுக்கு இந்த மனுஷன் பயப்படுறான், எதுக்குன்னு தெரியல, ஆனா அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காம சைலண்டா கருத்து வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. சோ இப்படி இருக்க இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் லேடி பத்தினா நம்ம ஹீரோனை பத்தின இன்ஃபர்மேஷனை இவங்களோட டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. பட் சர்வர் டவுனா இருக்கிறதுனால கார் எடுத்துட்டு இவங்க வெளியில கிளம்பிட்டு இருப்பா. அப்ப அந்த டே பார்த்துட்டு என்னாச்சு எங்க போறீங்கன்னு கேட்டா, இவன் ஒண்ணு இல்ல, அந்த தொலைஞ்சு போன குழந்தையோட அம்மா போய் சொல்றாங்கன்னு எனக்கு தோணல, ஏன்னா அவங்க முகத்துல உண்மையாவே அவங்களோட குழந்தை தொலைஞ்சு போனதுக்கான அந்த பதட்டமும் பயமும் இருந்ததை நான் பார்த்தேன். சோ அதனால அவங்க குழந்தை தொலைஞ்சு போறதுக்கான ஆதாரத்தை தேடி நான் போறேன்னு சொல்லுவோம். இந்த அசிஸ்டன்ட் பையனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த லேடி கூட ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கிற வழியிலேயே இந்த பயக்கிட்ட இவ்வளோ, நீ என்ன இந்த கேஸ பத்தி நினைக்கிற, அவ ஒருவேளை பைத்தியமோ அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இவன் மேபி இருக்கலாங்கிறான். அப்ப அந்த பொண்ணோட முகத்துல உள்ள அந்த காயத்தெல்லாம் பாத்தில, அதெல்லாம் பார்க்கும்போது அவளோட புருஷங்கார தான் அவனை அடிச்சிருப்பானு எனக்கு தோணுது. பட் என்னதான் இருந்தாலும் அவ சொன்ன அந்த விஷயம் எல்லாத்தையுமே என்னால முழுசா நம்ப முடியல. ஏன்னா அவளோட மகளோட ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது அவளோட கட்டில் அப்படியே அந்தரத்துல பறந்ததா அவ சொல்றா. ஒரு கட்டில் அப்படியே அந்தரத்துல பறக்கும். சோ இந்த ஒரு விஷயத்தை என்னால சுத்தமா நம்ப முடியாதுன்னு அவ சொல்றா. சரி நீங்க தான் நம்பல, அப்புறம் எதுக்காக அந்த கேஸ கையில எடுத்துக்கன்னு கேட்டா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு லேடி சம்பந்தமே இல்லாம தன்னோட மகளை காணும் அப்படின்னு எதுக்காக கேஸ் கொடுக்கணும், எதுக்கு இப்படி நடிக்கணும், சோ அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேஸ கையில எடுத்துன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க்ல வண்டி நிப்பாட்டிருப்பா இல்லையா, அந்த பங்கை கண்டுபிடிச்சு இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. போயிட்டு இந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரியே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட கார் வந்திருக்கு. அப்ப அந்த வண்டிக்கு ஒரு பையன் பெட்ரோல் போட்டுப்பா இல்லையா, அந்த பையல கூப்பிட்டு இந்த கார் உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேட்டா, அவன் கரெக்டா எனக்கு ஞாபகம் இருக்குன்றான். சரி இந்த கார்ல இந்த லேடியை தவிர வேற யாராவது இருந்தாங்களான்னு கேட்டா, இந்த பையன் யாரும் இல்லங்கிறான். எது இல்லையா, அந்த கார்ல இந்த அம்மாவை தவிர ஒரு குழந்தை இருந்திருக்கணுமேப்பா, அதை நீ பாக்கலன்னு கேட்டா அவன் இல்லவே இல்லன்னு அடிச்சு சொல்றான். அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த டைம்ல நம்ம ஹீரோயினோட பொண்ணு பத்தினா பின்னாடி பெட்ஷீட்டை மூடிட்டு தூங்கிட்டு இருப்பா. சுதல இப்போதைக்கு அந்த சிசிடிவி கேமரால இவ்வளவு மட்டும் தான் உங்களால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த பெட்ரோலை போட்டுட்டு பக்கத்துல உள்ள அந்த சூப்பர் மார்க்கெட் குள்ள போயிருப்பா இல்லையா, சோ அப்படி போனா அந்த சிசிடிவி கேமராவை ஆக்சஸ் பண்ணி பார்த்தா அதுல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே சீனை தான் காட்டுறாங்க. அதாவது ஹீரோயின் கடைக்கு போனதுக்கு அப்புறமா காருக்கு வந்திருப்பா. அப்ப புள்ளைய காணோம்னு சொல்லிட்டு அந்த கார் முழுக்க தேடி இருப்பா. அப்ப கூட அந்த பொண்ணு சீட்டுக்கு அடியில இருந்து நம்ம ஹீரோயினை செமையா பயமுறுத்தி விட்டுருப்பா இல்லையா, சோ அந்த விஷயத்தை தான் அந்த சிசிடிவி கேமரா மூலமா பாக்குறாங்க. அப்படி பாக்குறவங்களுக்கு அந்த சீட்டுக்கு அடியில உட்கார்ந்து இருந்த அந்த குட்டி பொண்ணு தெரியல. அதனால இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் தனியா பேசிட்டு இருக்கா, சொல்ல போனா அவளுக்கு குழந்தையே இல்ல, ஆனா தனக்கு குழந்தை இருக்கிறதா அவ கற்பனை பண்ணிக்கிறா அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வந்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு போட்டோவா ஒரு எவிடன்ஸா அது எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஸ்டேஷன்லயே இவளுக்கு மேல ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பா இல்லையா, அந்த பையன் இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த போலீஸ்காரியா அவனோட ரூமுக்கு கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்டதுமே இந்த போலீஸ்கார் பத்தினா ஒரு மாதிரி பயந்து பயந்து தங்கி தான் அந்த பையலோட ரூமுக்கே போறா. அப்போ அதே டைம்ல இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற மத்த போலீஸ் ஆபீசர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா,
இல்லையா, இந்த டிராபிக்ல வேலை பார்ப்பாங்களே, அவங்க எல்லாம் அந்த போலீஸ் லேடியை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க. அதாவது டே, ஒரு பொண்ணு ஷார்ட் டைம்ல இன்ஸ்பெக்டர் ஆகிற லெவலுக்கு போயிருக்காடா, அது என்ன அவ்வளவு ஈஸியான விஷயம் நினைக்கிறியா? அவ கண்டிப்பா பெரிய ஆபீசர் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாடா. அப்படி பண்ணதுனால தான் அவளுக்கு ஈஸியா அந்த போஸ்டிங் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவளை தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேன். அது பக்கத்துல இருந்து கேட்ட அந்த லேடியோட அசிஸ்டன்ட் பையன் ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவன் கேட்டு கடுப்பாயிட்டு, ஏயா ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுவீங்க, அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு, நல்லா படிச்சிருக்காங்க, அதனால மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைச்சது, அதனால இதுக்கு மேல அவங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசுறீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இப்ப இதே டைம்ல இந்த போலீஸ் லேடி பத்தி அந்த பெரிய ஆபீசர் பாக்குறதுக்காக போயிருக்கா. அப்படி போனா அந்த பையனும் இப்ப என்னமா கேஸ டீல் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கேட்டா, ஒரு குழந்தை மிஸ்ஸிங் கேஸ டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். சரி நீ கரெக்டா செக்அப் எல்லாம் போறியா, உன்னோட வயிறு வேற ரொம்ப பெருசா இருக்கு, நீ பேசாம மெடிக்கல் லீவ்ல வீட்ல இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொன்னா, இவ பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன், என்னால டியூட்டி பார்க்க முடியும் சொல்றா. அப்படி சொல்லும் போது அந்த நாரப்பைய என்ன பண்றான் பாருங்க, அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நீ எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்படுற, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, உன்னையும் உன்னோட குழந்தையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு, அப்புறம் ஏன் இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன்னு டக்குனு கிஸ் பண்ணிடுறான். அப்ப அந்த டைம்ல பாவம் எவ்வளவு என்ன படுதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அமைதியா உட்காந்துருக்கேன். திடீர்னு உங்க ரூம் கதவை யாரோ தட்ட மாதிரி இருக்கு. அப்படி தட்டதுக்கு அப்புறமா தான் இந்த பையனும் கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறான். அதே மாதிரி ஹீரோயின் எனக்கு கேஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு தனியா ஒரு ரூமுக்கு வந்துட்டு பாவம் அந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி வேற யார்கிட்டயுமே காட்டிக்காம மறுபடியும் இவளோட சிஸ்டம்ல இந்த சர்வர் ஆன் ஆனதுக்கு அப்புறமா அதுல நம்ம ஹீரோயினை பத்தின எல்லா டீடைல்ஸையும் சர்ச் பண்ணி பாக்குறா. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தாங்க அவளுக்கு உண்மையாவே ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வருது. அப்படி தெரிஞ்சதுமே இந்த பையனை கூப்பிட்டு, டே பாத்தியா அவளுக்கு உண்மையாவே ஒரு மகன் இருக்கிறான்னு சொன்னா, பதிலுக்கு அவன் இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அதுல அவளோட பொண்ணங்க இல்லையே, மேபி அவன் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கலாம், அவ கூட அவன் விளையாடி இருக்கலாம், மேபி அதனாலதான் அந்த காருக்கு கீழே குனிஞ்சு பேசிட்டு இருக்கான்னு இவ சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு போனப்போ அங்க நிறைய போட்டோஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதுல இந்த வயசான அங்கிளோட அந்த போட்டோ இருக்கும். அப்ப அதை பார்த்துட்டு இந்த அங்கிள் யாருன்னு போலீஸ்காரி கேட்டா, இவன் கரெக்டா தெரியல, பட் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த வீட்டை அவர் தான் டேக் கேர் பண்ணிக்கிறாரு, ஏதாவது வேலை செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அவளும் வேலை பார்த்து கொடுப்பாரா, அப்ப அந்த வீட்டுக்கும் அவருக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு. பட் அப்படி இருக்கும்போது ஹீரோனுக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயத்துல அவர் எதுக்கு போய் சொல்லணும், அப்ப இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நேரா கிளம்பி காட்டுக்குள்ள இருக்கிற அவரோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி போன அந்த மனுஷன் டெரரா கையில கத்தி வச்சிட்டு இருப்பான். அப்ப போலீஸ்காரனும், சார் ஃபர்ஸ்ட் உங்களோட கையில உள்ள அந்த கத்தியை கீழே போடுங்க, நாங்க அந்த தொலைஞ்சு போன பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம் சொல்லவும் அவனும் கத்தியை கீழே போட்டுருவான். அதுக்கப்புறம் போலீஸ்காரியும் அங்க ஒரு ஷெட் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டா, அவர் ஒண்ணு இல்ல சும்மா அது ஒரு ஸ்டோரேஜ் ரூமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றா. பட் இவ விடாம அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டோர் ஓபன் பண்ணா இவளோட மூக்குல பயங்கரமா நெறி ஏறிட்டு இருக்கு. ஏன்னா அந்த இடத்தை சுத்தி எல்லா பக்கமும் ரப்பர் மரம் மட்டும்தான் இருக்கு இல்லையா, சோ அந்த மரத்துல இருந்து வர அந்த ரப்பரை ப்ராசஸ் பண்றதுக்கான கெமிக்கல் அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரி வர தனியா கூட்டிட்டு போயிட்டு, ஹீரோயினோட குடும்பத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் கேட்டா, அவர் நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டிரைவரா இருந்திருப்பாரு போல, அப்படி டிரைவரா இருந்த காலத்துல அவங்களோட அம்மா இறந்து போயிட்டதால அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பம் பேங்காக்கு போயிட்டாங்க, இவள் தான் எனக்கு தெரியுங்கிறா. சரி இதெல்லாம் நடந்து எவ்வளவு வருஷம் இருக்குன்னு கேட்டா ஒரு 30 வருஷம் இருக்கும்னு சொல்றாரு. சரி அந்த டைம்ல ஹீரோயினுக்கு என்ன வயசு இருக்குன்னு கேட்டா, அவளுக்கா அப்ப என்ன ஒரு 5 வயசு இருந்திருக்கும், இவனோட தான் இருந்திருப்பான்னு இவரு சொல்லுவாரு. அப்ப அந்த போலீஸ்காரி இந்த வயசானவரோட பழைய போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுல அவரோட கண்ணு பத்தினா நல்லா இருக்கு, பட் இப்ப அவரோட ஒரு கண்ணு மட்டும் காயம் பட்ட மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன காரணம், இல்ல காயம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்டா, அதுக்கு ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு அங்க இருந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையுமே கொலைப்படுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. அப்ப அதே இடத்துல தான் நானும் இருந்தேன், நான் அவளை தடுத்துறதுக்காக முயற்சி பண்ணேன். அந்த முயற்சியில தான் கண்ணாடி பீஸ் என்னோட கண்ணுக்குள்ள மாட்டி என்னோட ஒரு கண்ணு போயிடுச்சுன்னு அவர் சொல்லுவாரு. சரி வந்தது யாரு ஆனா பெண்ணான்னு கேட்டா அது ஒரு பொண்ணுங்கிறா. சரி இவ எங்க இருந்து வந்தா, எதுக்கு இந்த ஃபேமிலி அட்டாக் பண்ணான்னு கேட்டா இவர் அதுக்கான காரணம் எனக்கு தெரியாதுங்கிறாரு. சரி இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கு, அப்ப அவளை கண்டிப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பேன்னு கேட்டா இவர் அதுக்கு அவசியம் ஏற்படல, ஏன்னா ஆல்ரெடி இந்த பொண்ணு செத்துட்டா, அதுவும் அந்த வீட்டுல உள்ள 2வது மாடியில இருந்து அவ கீழே குதிச்சு இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்படி அவ இறந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. அப்பதான் கேட்டு இந்த போலீஸ்காரியும் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் திருப்பி பார்த்துட்டு இருக்க, அதுல ஒரு குட்டி பொண்ணோட போட்டோ இருக்கும், அதை பார்த்துட்டு இந்த போட்டோல இருக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர்கிட்ட கேட்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பத்தினா புள்ள போன சோகத்துல அப்படியே தூங்கிடுறா. தூங்கி கண் முழிச்சு பார்த்தா நைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்றாடா, அந்த பெட்டு கிட்ட போயிட்டு மறுபடியும் அந்த மாஸ்கே ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்க ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளுக்கு அடியில உள்ள அந்த புக்ஸ் எல்லாம் விலைக்கு பார்த்தா அதுல ஒரு குட்டி பொண்ணோட போட்டோ இருக்கு, அது கூடவே இன்னொருத்தரோட போட்டோ இருக்கு. சோ அதை பார்த்துட்டு இருக்கும் போதே போலீஸ் கிட்ட இருந்து அவளுக்கு ஒரு கால் வருது. அதனால அவளும் அடிச்சு புடிச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க வெளியில இந்த வயசான பெரியவர் அங்கிளை உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அவர்கிட்ட, அங்கிள் என்னாச்சு, போலீஸனோட மகளை கண்டுபிடிச்சிட்டாங்களா, அவன் எங்க இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அங்க அந்த போலீஸ்காரி வந்துட்டு, பதட்டப்படாதீங்க கொஞ்சம் உள்ள வாங்க பேசலான்னு உள்ள கூட்டு போவாங்க. அப்ப ஹீரோயின் தொடர்ந்து, என்ன என்னோட மகளை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டுட்டே இருக்க, அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சில விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும், அப்படி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கேட்கிற அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்கிறா. அப்ப அவளும் என்னத்த கன்ஃபார்ம் பண்ணும், நான் தான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே, இல்லையே ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா பேங்காக்ல இருந்து நீங்களும் உங்களோட பொண்ணு மட்டும் தனியா அங்க வந்தீங்க கரெக்டா? ஆமா. அப்ப பெட்ரோல் பங்க்ல உங்க வண்டி நிக்கும் போது வண்டியில இருந்த உங்களோட பொண்ணு எங்கன்னு கேட்டா அவ பேக் சைட்ல உட்கார்ந்து
தான் சொல்றா. நீங்க கடைக்குள்ள தனியா தான் வந்திருக்கீங்க, அப்ப உங்களோட மகன் எங்கன்னு கேட்டா இவன் மறுபடியும் என்னோட காருக்கு பின்னாடி தான் உட்கார்ந்துருக்கான்னு சொல்றா. அப்ப அவ கடைக்குள்ள போயிட்டு அந்த திங்ஸை வாங்குறதுக்கு அப்புறமா மறுபடியும் காருக்கு வந்துருப்பா இல்லையா, அப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பிளே பண்ணி காமிச்சா அதுல ஹீரோயின் காருக்குள்ள வரா, வந்துட்டு பொண்ணை தேடுறா, பொண்ணை காணோம். அதுக்கப்புறம் கீழே ஒளிஞ்சிருக்கத பார்த்துட்டு கத்திருப்பா இல்லையா. சோ அந்த ஒரு சீன் போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப பதட்டமா இருக்கா, ரொம்ப பயந்து போய் என்னோட பொண்ணு திரும்ப திரும்ப அந்த காருக்குள்ளதான் இருக்கான்னு சொல்லிட்டே இருப்பா. ஆனா அப்படி சொல்லும் போது அந்த போலீஸ்காரி அந்த பெரியவரோட வீட்டுல இருந்து ஒரு போட்டோ எடுத்து வந்திருப்பா இல்லையா, அந்த போட்டோவை ஹீரோயின் கிட்ட காமிச்சா அது நம்ம ஹீரோயினோட பொண்ணு தாங்க. அப்ப அவளை பார்த்துட்டு இவதான் என்னோட பொண்ணு, இவ எங்க இருக்கா, இவளை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அங்க வைக்கிறாங்க பாருங்க ட்விஸ்ட். என்னன்னா அந்த போட்டோல இருக்கிறது உங்களோட பொண்ணு கிடையாது, அத நல்லா பாருங்க, உங்களுக்கு அடையாளம் தெரியலையா, அது நீங்க தான், நீங்க சின்ன வயசா இருக்கும்போது எடுத்த போட்டோ தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினா ரொம்ப பதட்டமாகறா, உடம்பெல்லாம் நடுங்குது அவளுக்கு. அப்ப அந்த போலீஸ்காரியும் எங்களுக்கு கிடைச்ச இந்த ஆதாரங்களின் படி நீங்க இந்த வீட்டுக்கு உங்களோட பொண்ணை கூட்டிட்டு வரவே இல்ல, சோ அவ தொலைஞ்சு போயிட்டா அப்படிங்கிற விஷயத்தை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவ சொன்னா பதிலுக்கு அவ நான் போய் சொல்றேனா, என் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டான்னு நான் போய் சொல்றேனா, சத்தியமா கிடையாது, என் பொண்ணு கார் சீட்டுக்கு பின்னாடி தான் உட்கார்ந்துருந்தா, அது உங்களோட கேமரா கேப்சர் பண்ணல, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா பதிலுக்கு அவ சரி ஓகே நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்ததாவே இருக்கட்டும், அவளை நீங்க காயப்படுத்துறீங்களா, ஏதாவது அடிச்சிங்களான்னு கேட்டா ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. அதுல கையில கன்னோட புருஷங்காரங்கிட்ட எனக்கு இதுக்கு மேல உன் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்ல, அதனால எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவன் இல்ல என்னால முடியாது, உன்னை விட முடியாது, என்னோட பொண்ணை விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ கடுப்பாய் துப்பாக்கி வச்சு சுட அது மிஸ் ஆகி பக்கத்துல உள்ள அலமாரியில போயிட்டு சுடும். அப்ப அதை பார்த்துட்டு ஹீரோயினும் ஷாக் ஆயிட்டு பொறுமையா அந்த அலமாரியோட கதவை ஓபன் பண்ணா இவ சுட்ட அந்த அலமாரிக்குள்ளதான் இவளோட பொண்ணே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு பயங்கர ட்விஸ்டா அந்த எபிசோட் 2 முடிக்கிறாங்க. இப்ப 3வது எபிசோட்ல நம்ம ஹீரோயின் பத்தினா புருஷங்காரங்கிட்ட அதை பாடுறா, இதுக்கு மேல எனக்கு உன் கூட வாடுறதுக்கு விருப்பம் இல்ல, அதனால ஒழுங்கா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நானும் என்னோட குழந்தைங்கிறது கிளம்பிடுறோம்னு சொன்னா பதிலுக்கு அவன் கிளம்பிடுறியா, எங்க கிளம்புவ, எங்க போவ, உன்னை நான் அவ்வளவு ஈஸியா விட்டுருவேன் நினைக்கிறியா, நீ எங்க போனாலும் சரி உன்னை தேடி நான் வருவேன், உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல இவ கடுப்புல துப்பாக்கி வச்சு சுட்டுப்பா, அது ஜஸ்ட் மிஸ் ஆகி பக்கத்துல உள்ள அலமாரியில போயிட்டு பட்டுக்கொள்ளியா. சோ அந்த சீனை தான் இப்ப நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இந்த போலீஸ்கார கிட்ட அதை பாருங்க, நான் உங்கள்கிட்ட போய் சொல்லல, என் பொண்ணு நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், என் பொண்ணு அந்த கார்ல தான் இருந்தா அதேதான் சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த போலீஸ்காரியோ சரி ரைட், உங்களோட ட்ரெஸ்ல ரத்தக்கரை இருக்குல்ல, அந்த ரத்தக்கரை யாரோடது அதை நாங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும், ஏன்னா அது மேபி உங்க குழந்தையோட ரத்தமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நாங்க சந்தேகப்படுறோம்னு சொன்னா என் குழந்தைய நான் இஷ்டப்படுத்துறா, அவளோட ரத்தமா, சே என்னங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இவ கடுப்புல அந்த துணியை கிழிச்சு இந்த போலீஸ்காரிட்ட கொடுத்து நாங்க நல்லா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றா. ஆனா அப்படி சொன்னதுக்கு அப்புறமா கூட அந்த போலீஸ்காரி திரும்ப திரும்ப உங்களோட குழந்தைய நீங்க எதுவும் காயப்படுத்துறீங்களா, அவளை ஏதாவது நீங்க ஹர்ட் பண்ணீங்களான்னு கேட்டுட்டே இருக்கேன். ஹீரோயினும் நடந்த இந்த விஷயத்த மறுபடியும் நினைச்சு பாக்குறா. அதுல இந்த துப்பாக்கி வச்சு அந்த அலமாரியை ஷூட் பண்ணிருப்பா இல்லையா, அப்ப கூட அந்த குட்டி பொண்ணு மேல தோட்டா பாஞ்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் விஷயம் என்னன்னா அந்த பொண்ணுக்கு மேலதான் அந்த தோட்டா பாஞ்சிருக்கும். சோ அதனால அப்ப அந்த டைம்ல அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காது. சோ அதை நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாடா, உடனே அந்த புருஷங்கானுக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி நார பயல உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா, நம்மளோட பொண்ணை நீ தானே கடத்திட்டு போன, நீ என்னோட வீட்டுக்கு வந்ததானே, அவன் உன் கூட இருக்காதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டா பதிலுக்கு நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க, நம்ம பொண்ணை நீ தானே கூட்டிட்டு போன, அவளை நீ தானே பாத்துக்கிறேன்னு சொன்ன, அப்புறம் நம்ம பொண்ணை எங்கடி விட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டா அந்த போலீஸ்காரி போனை வாங்கிட்டு அந்த போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு இது மாதிரி உங்க 2 பேத்துக்கும் உண்மையாவே மின் அப்படிங்கிற ஒரு குழந்தை இருக்கான்னு கேட்டா அவன் ஆமாங்கிறான். அதை கேட்டு இந்த போலீஸ்காரியும் ஷாக் ஆயிட்டு அப்ப அந்த பொண்ணு இருக்கிறது உண்மைனா உங்ககிட்ட இருந்து அந்த பொண்ணு இந்த அம்மா தான் தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்தாங்கன்னு கேட்டா அதுக்கும் ஆமான்னு சொல்லிட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்கன்னு கேட்டா இல்ல சார் உங்களோட குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு உங்களோட வைஃப் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சோ அதனால அந்த குழந்தைய பத்தின போட்டோஸ் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அனுப்பிச்சு விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா பதிலுக்கு அந்த பையன் இது என் பொண்ணோட போட்டோவா, ஏன் அவகிட்ட இல்லையா, பெத்த பொண்ணோட போட்டோ கூட இல்லாம அவளா என்னத்துக்கு உசுரோட இருக்கா, அவளை போயிட்டு சாக சொல்லுங்கன்னு அந்த பையன் சொல்றான். அப்ப போலீஸ்காரியும் சார் நீங்க தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட வெறும் போட்டோ மட்டும் தான் கேட்டேன், அதை ஒழுங்கா அனுப்புன்னு சொன்னா அவனுக்கு திமிர பாருங்க, ஏமா நீ யாரு, என்ன டிவிஷன், என்ன ரேங்க்ல இருக்கிற, எனக்கே ஆர்டர் போடுற, அவ்வளவு பெரிய ஆளா நீ, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இவ தெரியும்டா ஒரு பொண்டாட்டியை ஒழுங்கா பாத்துக்க முடியாம அவளை காயப்படுத்துற சைக்கோ, பொண்ணை ஒழுங்கா பாத்துக்க முடியாத ஒரு கேவலமான அப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் போனை கட் பண்ணிடுவான். அண்ட் கட் பண்ணிட்டு இவ கேட்ட அந்த போட்டோவையும் அனுப்பிச்சு விட்டுருவான். அண்ட் அப்படி அமிச்சதுக்கு அப்புறமா அந்த போட்டோ பாருங்களேன், நம்ம ஹீரோனோட போட்டோவும் அவளோட மகளோட போட்டோவும் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அச்சசலா ஒரே மாதிரி இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் ஹீரோனோட குழந்தை உண்மையாவே தொலைஞ்சு போயிருக்கா அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. அதனால அந்த போலீஸ்காரர் என்ன பண்றானா அந்த ஊர்ல இருக்கிற அந்த ஊர்க்காரங்களையும் இங்க இருக்கிற இந்த போலீஸ் ஆபீசர்ஸையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன அந்த குட்டி போன தேடுறதுக்காக போவாங்க. அண்ட் போறதுக்கு முன்னாடி அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த தொலைஞ்சு போன குழந்தை மறுபடியும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பூஜையை போட்டு அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தையை தேடி காட்டுக்குள்ள போவாங்க. ஆனா அப்படி போனா அந்த பொண்ணு காட்டுக்குள்ள எவ்வளவு டீப்பா போனாலும் சரி அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல நடுவுல ஒரு பெரிய நதி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும். அப்பதான் அந்த போலீஸ்காரன் நோட் பண்ணிட்டு மேபி அந்த பொண்ணு அந்த
தண்ணியில விழுந்திருக்க சான்ஸ் இருக்கு. அதனால பக்கத்துல உள்ள அந்த பாடத்துக்கு போயிட்டு இந்த ஆத்துல ஏதாவது சடலம் கிடக்குதா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னா இவங்களும் போறாங்க. அந்த பாடத்து மேல ஏறி இந்த ஆத்த பாக்குறாங்க. பார்த்தாங்க தண்ணி அடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. சோ அவ்வளவு ஃபோர்ஸ்ல ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது, முடியாது இல்லையா? அதனால கண்ணு பிதுங்கி போய் நிக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குழந்தைய தேடி பார்த்துட்டு அவ கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயினும் கூடவே இந்த போலீஸ்காரி வந்துட்டு இருக்கேன். அப்பதான் அந்த போலீஸ்காரி சின்ன வயசுல உங்களை பார்க்கும்போது உங்களோட மகள் மாதிரியே அச்சஸ் எல்லாம் அப்படியே இருக்கீங்களே, அது எப்படின்னு கேட்டா இவனுக்கு தெரியல, பட் சின்ன வயசுல இருந்தே நானும் அவ்வளவு ஒரே மாதிரி தான் இருக்கிறோம்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்கன்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு இந்த போலீஸ்காரி கர்ப்பமா இருக்கிறத பார்த்துட்டு நீங்க எத்தனை மாசமா பிரெக்னண்டா இருக்கீங்கன்னு கேட்டா அவ 6 மாசங்கிறா. சரி உங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதை பத்தி ப்ராப்பரா வாய் திறக்க மாட்டேங்கிறா. அந்த விஷயத்த மூடி முழுகிறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அந்த பழைய வீட்டுக்கு வராங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா அந்த போலீஸ்காரி இன்னும் தொடர்ந்து அந்த வீட்டையே சுத்தி முத்தியமா பாத்துட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோயினோட பாட்டி திறக்க வேணாம்னு சொன்ன அந்த பழைய டோரை பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினை கூப்பிடறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தா திடீர்னு உங்களுக்கு ஒரு கால் வரும். அப்ப அதை அட்டன் பண்ண கேப்ல நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி பாருங்களேன் ஒரு கொடூரமான பேய் நிக்குது. பட் அந்த பேய் அந்த போலீஸ்காரியால பார்க்க முடியல. அதே டைம்ல அந்த டேங்கரவனை ஒரு கால் பண்ணிட்டு இவன் அந்த ஆத்துக்கு பக்கத்துல தான் செக் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? சோ அந்த ஆத்துல ஒரு பிணம் கிடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அதை கேட்டு இந்த போலீஸ்காரியும் ஹீரோயினும் ஷாக் ஆயிட்டு எங்க தன்னோட பொண்ணு தான் இறந்து போயிட்டாலும் அப்படின்னு நினைச்சா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இறந்து போனது இவளோட பொண்ணு கிடையாது, அது செத்து போன ஒரு மாடு. அதுக்கப்புறம் உள்ள அந்த போனை கட் பண்ணிட்டு இது என்ன ரூம், இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டா ஹீரோயின் தெரியலங்கிறா. சரி அதை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம்னு சொல்லிட்டு ஒரு கடப்பாரை வச்சு அந்த ரூமோட பூட்டை உடைச்சிட்டு இவங்க அந்த ரூமோட டோர் ஓபன் பண்ணி பார்த்தா ஆக்சுவலி அது ஒரு ரூம் கிடையாதுங்க, செங்குத்தா பேஸ்மெண்ட் மாதிரி ஏதோ ஒன்னு கீழே போயிட்டு இருக்கு. சோ அந்த பேஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் கீழே போயிட்டு பார்த்தா அங்க ஒரு பெரிய லேபரட்டரி, அதாவது இந்த ஆய்வகம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பெரிய ஆய்வகம் இருக்கு. பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்கு. சோ இந்த மிஷின்ஸ் எல்லாம் இயக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியில அவ்வளவு பெரிய ஜெனரேட்டர் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரி அங்குள்ள இந்த மெயின் பாக்ஸ் ஆன் பண்ணா அந்த இடம் முழுக்க கரண்ட் வந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டயும் இது யார் கட்டியிருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டா மேபி என்னோட அம்மா தான் அதை கட்டிருக்கணும்னு அவ சொல்றா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தரையில பத்தினா ரத்தம் படிஞ்சிருக்கும். இப்ப படிஞ்ச மாதிரி இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிஞ்சு போன அந்த ரத்தம் பத்தினா இப்ப காஞ்சு போயிருக்குது. அது இல்லாம அத ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு யாரோ ஒரு ஆள் இருக்கமா அதை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சோ அந்த போலீஸ்காரி அவுத்துட்டு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணி பார்த்தா அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி இருக்கு. அந்த கூண்டோட கதவும் பாத்தீங்கன்னா உடைஞ்சு போயிருக்கு. சோ அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த போலீஸ்காரியும் அடியே உன் அம்மா யாரு, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலும் பாத்தீங்கன்னா அந்த காடு முழுக்க போலீஸ் பத்தினா தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த போலீஸ்காரி பத்தினா அந்த ஃப்ரெண்டுக்காரன், அதாவது அந்த அசிஸ்டன்ட் பல்லியா, அவன இனிமே ஃப்ரெண்டுனே கூப்பிட்டுக்கலாம். இப்ப அவன் அந்த ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தா நான் சொன்னதான் இது இப்ப சிந்தின ரத்தம் மாதிரி இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி சிந்தின ரத்தம் மாதிரி இருக்கு, ரொம்ப காஞ்சு போயிருக்குதுன்னு சொல்றான். அப்ப அந்த போலீஸ்காரி ஹீரோயின் கிட்ட நம்ம அந்த ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ரூமுக்கு வேற யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்டா இவ இல்ல, அதுக்கு சான்ஸே இல்ல, ஏன்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னு சொல்றா. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கிற இதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி கூண்டு இருக்கும் இல்லையா, அந்த கூண்டுக்கு மேல ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினுக்கு மேல சீலிங்ல ரவுண்டா ஏதோ கருப்பு கலர்ல கறி படிஞ்ச மாதிரி இருக்கு. அப்ப போலீஸ்காரையும் பார்த்துட்டு என்னது பார்க்கவே வித்தியாசமா இருக்கு, சரி இந்த ரூமுக்கு மேல வேற என்ன ரூம் இருக்குதுன்னு கேட்டா ஹீரோயின் லிவிங் ரூம்ங்கறா. அதனால அவங்க எல்லாருமே கிளம்பி நேரா அந்த ரூமுக்கு போட அங்க ஒரு பழைய போட்டோ இருக்கும். அப்ப அந்த போட்டோல இருக்கவங்க யாருன்னு கேட்டா ஹீரோயினோட பெரியப்பா, இவர் தான் அந்த வீட்டை கட்டார்னு சொல்றா. அப்படி சொன்ன அந்த போட்டோக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் கடியில ஒரு மேட் இருக்கும். சோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு இப்ப செக் பண்ணி பார்த்தா இவங்க இந்த பேஸ்மெண்ட்ல வட்டமா கறி படைஞ்ச ஒரு வித்தியாசமான ஒண்ணு பாத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒண்ணு இங்க இருக்கிற தரையில இருக்கு. சரி இங்குள்ள தரையில மட்டும் தான் அது இருக்குதான்னு பார்த்தா இல்லங்க, இதுக்கு அப்படியே நேரா மேல சீலிங்க பார்த்தா இதே மாதிரியான வட்டமான கருப்பு கறி பத்தினா அங்கே இருக்குது. அதனால இந்த லிவிங் ரூமுக்கு மேல என்ன ரூம் இருக்குன்னு கேட்டா அங்க ட்விஸ்டா பாருங்க, அந்த ரூம் வேற யாரோடதும் கிடையாதுங்க, இந்த குட்டி பொண்ணு தங்கி இருக்கிற அதே ரூம் தான். அன்னத்துல ஆச்சரியப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னா கடைசி அந்த குட்டி பொண்ணு அந்த அலமாரிக்குள்ள தான் போயிருப்பா இல்லையா, அந்த அலமாரி கடியில தான் அந்த வட்டமான கறி இருக்குது. அப்பதான் அந்த போலீஸ்காரையும் பார்த்துட்டு இந்த பர்ன் மார்க் இன்னைக்கு நேத்து வந்த மாதிரி தெரியல, பல வருஷமா அந்த பர்ன் மார்க் இந்த 3 இடத்துல இருக்கிறதா அவ சொல்றா. அப்பதுக்கு ஹீரோயினோ இதுக்கும் என்னோட பொண்ணு தொலைஞ்சு போறதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா இவ தெரியல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசி அந்த குட்டி பொண்ணு அந்த பெட்ல தான் படுத்து தூங்கிருப்பா இல்லையா, அந்த பெட்ல இருந்து குட்டியா ஏதோ ஒரு சின்ன சீட்டு மாதிரி வெளியில எடுக்கிறா, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட உங்களோட பொண்ணு மட்டும் தான் அங்க தனியா படுத்திருந்தானா நீங்க அங்க படுத்துப்பீங்கன்னு கேட்டா வழக்கமா எப்பவுமே அவ கூட தான் படுத்துப்பேன், பட் அன்னைக்கு என்னால அவ கூட இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரி அந்த குட்டி பொண்ணோட டூத் பிரஷ் ஏதாவது இங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தேடிட்டு வாங்கன்னு சொல்லவும் அங்க இருக்கிறவங்களும் அந்த குட்டி பொண்ணோட டூத் பிரஷை கண்டுபிடிச்சு இந்த போலீஸ்காரிட்ட கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணு தொலைஞ்சு போறதை நினைச்சு பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. சோ அந்த போலீஸ்காரையும் பார்த்துட்டு அப்படியே படி வழிய கீழே இறங்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு பயங்கரமா உமட்டுது. அதனால வெளியில வந்து வாந்தி எடுத்துட்டு இருந்தா இந்த வீட்டோட வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான கார் வந்து நிக்குது. அப்படி நிக்கிறது இந்த போலீஸ்காரையும் நோட் பண்றா. மேல இருந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப கூட இருக்கிற ஃப்ரெண்டு காரனும் பார்த்துட்டு இதை பாக்குறதுக்கு இங்க உள்ளூர் வாசிகள் வச்சிருக்கிற கார் மாதிரி தெரியல, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இதை கண்டிப்பா வேற யாரும் தான் வச்சிருக்கணும்னு சொல்றான். அப்படி சொல்லும் போது அந்த போலீஸ்காருக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகணும் அப்படிங்கிற விஷயமே ஞாபகத்துக்கு வருது. அதனால வேக வேகமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இவளோட வயித்துல உள்ள அந்த குழந்தை எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணி பார்த்தா இவளும் சரி இவளோட வயித்துல உள்ள அந்த குழந்தை
குழந்தையும் சரி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லுவாரு. அப்படி சொன்னதை கேட்டு உள்ள அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வந்தா கார்ல அந்த போலீஸ் ஆபீசர், அதாவது இவளுக்கு ஒரு சீன்ல முத்தம் கொடுத்திருப்பா இல்லையா, அந்த பையன் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனோட கால்ல தான் இவ்வளவு ஏறான். அப்படி ஏறும்போது அங்க ஒரு விஷயமே தெரிய வருது. இந்த ஆபீசருக்கு பத்தி தான் ஆல்ரெடி ஒரு குடும்பம் இருக்கு, பட் அப்படி இருந்தாலும் சைடுல எவ்வளவு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான், ஒரு கீப் மாதிரி வச்சிட்டு இருக்கான். சோ அந்த விஷயத்தை நினைச்சுதான் முன்னாடி சீன்ல அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பா. சோ அதுக்கப்புறமா அந்த ஆபீசரும் ஒரு கர்ட்டஸுக்காக இவகிட்ட கேட்கிற அந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இவளை அதே இடத்துல இறக்கி விட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அப்படி அவன் கிளம்புறதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரி நேரா அவளோட வீட்டுக்கு வரா. ஏதோ ஒரு பெரிய அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன வீட்டுல தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கா போல. அப்படியே இவளை காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவகிட்ட ஒரு போலீஸ் ஆபீசர் வந்துட்டு, இந்த பாருங்கம்மா, உங்களோட பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியில இந்த காட்டுலயும் சரி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். பட் உங்களோட பொண்ணை கடைசி வரைக்கும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல உங்களோட குழந்தை எங்களால தேடி கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊர்க்காரங்களும் போலீஸும் அவங்களோட வேலையை பாக்குறதுக்காக கிளம்பிடுவாங்க. இதனால புள்ள பறிப்பேட்டாலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பத்தின ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காருக்கு தனக்குன்னு துணையா இருக்க போறது இனிமே அந்த குழந்தை தான் இல்லையா, அதனால அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொட்டிலாம் வாங்கிட்டு இருக்கா. அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இப்பயே வாங்கி வைக்கிறா. சோ இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுல தனியா குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டுல உள்ள அந்த கரண்ட் பத்தினா விட்டு விட்டு எரியுது. அது மட்டும் இல்ல, இவ குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறமா இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஓடிட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. அதனால அவளும் பதட்டப்பட்டு வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவ இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே சேஃப்டிக்கு ஒரு கன்னை கொண்டு வந்துருப்பா இல்லையா, அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு உடனே இந்த போலீஸ் ஆபீசருக்கு கால் பண்றா. பண்ணிட்டு இது மாதிரி, மேடம் என்னோட வீட்டுல என்ன தவிர வேற யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்றா. அப்ப போலீஸ்காரி, என்ன சொல்றீங்க, உங்க வீட்டுல யாராவது போலீஸ் இருப்பாங்க, அவங்க உங்களோட குழந்தைய தேடிட்டு இருப்பாங்கன்னு சொன்னா இவ இல்ல எல்லா போலீஸ் ஆபீசரும் நேத்து இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க, பட் இப்ப என்னோட வீட்டுல வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அப்ப போலீஸ்காரி, இதை பாருங்க, எதுவும் பண்ண வேண்டாம், நான் அந்த வீட்டுக்கு இப்ப உடனே கிளம்பி வரேன், அப்படி வர்ற வரைக்கும் நீங்க சேஃபா யாருக்கும் தெரியாம ஒரு மறைவான இடத்துல ஒளிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் ஹீரோயின் அதை கேட்காம, இல்ல என்னால முடியாது, என்கிட்ட கன் இருக்கு, அதை வச்சு நான் யார வேணாலும் ஃபேஸ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இவ சொன்னதை கொஞ்சம் கூட கேட்காம அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கான ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூமோட கதை ஓபன் பண்றா. அப்படி ஓபன் பண்ண டைம்லயே பத்தினா இவளோட பொண்ணு ஹைட் அண்ட் சீக்ல கவுண்ட் பண்ற மாதிரியான சத்தம் கேட்க இவ பயந்து போய் தடுமாறி பொத்துட்டு கீழே விழுந்துருவா. அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா தன்னோட பொண்ணு திரும்பி வந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு அவளை தேடி மறுபடியும் அந்த ரூம் விட்டு வெளியில வந்தா அந்த பொண்ணு செவுரு பக்கமா திரும்பி கண்ணை மூடி கவுண்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அவளும், மின் அது நீதானே, இந்த பக்கம் திரும்புன்னு சொன்னா அவளும் திரும்புறா. பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட குட்டி பொண்ணுதான். பட் அவளை பார்த்துமேவே இல்ல, அது தன்னோட பொண்ணுதான் நினைச்சுக்கிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு ஒவ்வொரு ரூமுக்கா ஒண்ணா கடைசியா நம்ம ஹீரோயின் பத்தின அந்த குட்டி பொண்ணோட ரூமுக்கு வரா. அப்படி வந்து பார்த்தா அந்த பொண்ணு தோஞ்சு போறதுக்கு முன்னாடி இங்க உள்ள எல்லா திங்ஸும் எப்படி அந்த இடத்துல பறக்கும், அதே மாதிரியே இப்ப நம்ம ஹீரோயினை சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களும் அந்த இடத்துல பறக்குது. அண்ட் அதே மாதிரி ஹீரோயினும் அந்த பக்கத்துல உள்ள அந்த அலமாரியை ஓபன் பண்ணா திடீர்னு ஏதோ ஒரு சக்தி பத்தின டக்கு நம்ம ஹீரோயினை உள்ள இழுத்து போடுறது. அப்படி இழுத்து போறதுமே நம்ம ஹீரோயினும் அப்படியே கண்ணு வச்சு பார்த்தா அவ ஸ்பேஸ் மாதிரியான ஒரு இடத்துல ஆள் இல்லாம இவன் மட்டும் தனியா பறக்கிற மாதிரி இருக்கு. அப்படி பறந்தவள மறுபடியும் இன்னொரு சக்தி டக்குன்னு உள்ள இழுக்க அப்படி இழுத்ததுமே இவ்வளவு மயக்கம் தெளிஞ்சு மறுபடியும் கண்ணு வச்சு பார்த்தா இவ அந்த பேஸ்மெண்ட்ல உள்ள அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கா. அண்ட் அவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு உருவம் நிக்குது. அண்ட் அந்த உருவத்தை பார்த்து அந்த லேடியை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆக இப்படிதான் அந்த 3வது எபிசோட முடிக்கிறாங்க. எனக்கு இது பேய் படமா இல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் படமானே தெரியலங்க, ஒரு மாதிரி படத்தை வித்தியாசமாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க இல்ல. இப்ப 4வது எபிசோட்ல அப்படியே சீனை கட் பண்ணிட்டு பாஸ்டுக்கு போறாங்க. அதாவது இன்னையில இருந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் 1991 காட்டுறாங்க. அண்ட் இப்ப இருக்கிற அந்த பழைய வீடு பாத்தீங்கன்னா அப்ப ரொம்ப புதுசா இருந்திருக்கு. அண்ட் அந்த வீட்டுல தான் குட்டி பொண்ணா இருக்கிற நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வாழ்ந்துருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா அவளுக்கு சடையை பின்னி விட்டுக்கிட்டு, என்னமா பீச்சுக்கு போறோம், ட்ரெஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிட்டேன்னு கேட்டா அவ எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிட்டேமா, ட்ரெஸ் மட்டும் இல்ல நான் விளையாடுறதுக்கு நிறைய பொம்மைகளை எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றா. அண்ட் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறா. அந்த பக்கத்துல இருக்கிறவங்க, மேடம் இங்க ஒரு மிகப்பெரிய ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு கூப்பிடவும் இவ்வளவு போனை கட் பண்றா. அப்ப தட்டுக்கு புடிச்சு வந்துட்டு, என்னமா ரெடி ஆயிட்டியா, பீச்சுக்கு போலாமான்னு கேட்டா இந்த அம்மா ஹரி, இல்லங்க பவர் பிளான்ட்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா, அதை நான் போட மட்டும் தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவ யார பத்தியுமே துளி கூட கவலைப்படாம இவ பாட்டுக்கு இவளோட வேலையை பாக்குறதுக்காக போயிட்டே இருப்பா. அந்த டைம்ல தான் ஃபியூச்சர்ல பார்த்தா அந்த வயசான அங்குள் பத்திர இப்ப எங்க நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அவரு இந்த அம்மா கிட்ட, என்ன மேடம் உங்க பொண்ணு வரலையா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்கன்னு கேட்டா இவ, இல்ல எனக்கு ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு, அதனால நேரா வண்டியை பிளான்ட்டுக்கு விடுன்னு சொல்லவும் இவரும் எதுவும் பேசாம வண்டி எடுத்துருவாரு. அப்ப பாவம் நம்ம ஹீரோயின் பத்தினா அப்ப குட்டி பொண்ணு, அவளுக்கு பீச்சுக்கு போனா ரொம்ப ஆசை இல்லையா, அதனால அம்மா அம்மான்னு கத்துக்கிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியில வரா. பட் அப்படி வரத கூட கண்டுக்காம பாட்டுக்கு கார்ல போயிட்டு இருப்பா. அப்ப அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு பொண்ணை சமாதானப்படுத்திட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா பீச்சுக்கு போலாம்னு சொல்லவும் பொண்ணு அழுதுகிட்டே வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் இந்த அம்மாஹரியோட காரும் பத்தினா ஒரு பெரிய பிளான்ட், அதாவது ஒரு பெரிய அணை, அந்த அணைக்குள்ள இருக்கிற பவர் பிளான்ட் ஏதோ ஒரு பிரச்சனை போல அந்த பிரச்சனை சரிப்படுறதுக்காக வந்திருக்கா. அப்படி வந்துட்டு அங்க வேலை செய்றவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டா இது மாதிரி பவர் பிளக்சுவேஷன் இருக்கு, திடீர்னு லோடு ஜாஸ்தியா
ஜாஸ்தியா இருக்கு, திடீர்னு லோடு கம்மியா இருக்கு, சோ அந்த மிஷினை எங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றாங்க. அப்போ சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதை நான் பாத்துக்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி இந்த மிஷினை மொத்தமா ஷட் டவுன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த மிஷினை சரி பண்ணலாமே ட்ரை பண்ணா திடீர்னு அந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குளறுபடி ஏற்படுது. இதனால என்னாச்சுன்னே தெரியலங்க, டக்குனு அந்த மிஷினுக்கு மேல ஒரு போர்ட்டல் உருவாகுது. அந்த போர்ட்டல்ல இருந்து ஒரு செருப்பு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட கால் கிட்ட வந்து விடுது. அப்படி விழுந்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த போர்ட்டல் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுது. பட் கண்ணால பார்த்த இவங்களாலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதை யோசிச்சுக்கிட்டு வீட்டுல இவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு குட்டி பொண்ணா இருக்கிற நம்ம ஹீரோயின் வந்துட்டு அம்மா கிட்ட, அம்மா நீங்க எனக்கு ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, எப்போ வந்து சொல்லுவீங்கன்னு கேட்டா இவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி டென்ஷன் பண்ணாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உனக்கு இன்னொரு நாள் அந்த ஸ்டோரியை சொல்றேன்னு சொல்லுவோம். ஹீரோயின் சோகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. அப்ப அவ சோகமா இருக்கிறத அப்பா பார்த்துட்டு, பாப்பா எதுக்கு ஃபீல் பண்ற, அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கும், அதனாலதான் உங்க உன்ட்ட இப்படி கோமா பேசிட்டாங்க, பட் நீ கவலைப்படாத, அப்பா நான் இருக்கல்ல, நான் உனக்கு இந்த கதையை சொல்றேன், அதே மாதிரி இந்த புது ஸ்டோரி புக்கும் உன்னோட தான் சொல்லிட்டு இவர் தான் நம்ம ஹீரோயினோட பேர் அந்த புக்ல எழுத வச்சிருக்காரு. சோ இப்படி இருக்கா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயின் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களோட அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. அதுல அப்பா அது மாதிரி, ஏண்டி உனக்கு தெரியும்ல இந்த குழந்தைய பெத்துக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எத்தனை ஹாஸ்பிட்டல் ஏறி இறக்கிருப்போம், பட் ஏன் எப்ப பாரு வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்க, ஏன் அந்த பொண்ணு கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்டா பதிலுக்கு அவ யோசிக்காம, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னோட வேலையை விடணுமா, வேலையை விட்டுட்டு எப்ப பாரு உங்களோட பொண்ணுக்கு நான் சேவகம் செஞ்சுட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அத பக்கத்துல நின்று குட்டி பொண்ணா இருக்கிற நம்ம ஹீரோயின் கேட்டுருவா. அதுதான் அவ கேட்டுட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட் ஆயிடுது. அதனால சப்பு சப்புன்னு அவளோட கண்ணத்துல அவளே அப்பிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாருமே கிளம்பி மறுபடியும் அந்த பீச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில கூட நம்ம ஹீரோயின் பத்தினா ஜாலியா கையில அந்த சிப்புகளை எடுத்துட்டு, அம்மா இந்த சிப்பிகள்ல உங்களுக்கு பிடிச்ச சிப்பு எதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி எனக்கு எதுவும் தெரியல, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே நீ வச்சுக்கோன்னு சொல்றா. அப்படி சொல்றது அப்பா பார்த்துட்டு, ஏமா நேத்து நைட்டு தானே வீட்டுல அப்படி சண்டை போட்டேன், அதனாலதான் ஒரு ட்ரிப்புக்காக போயிட்டு இருக்கோம், பட் இப்ப கூட மூஞ்சி அப்படியே வச்சுட்டு இருப்ப, நீ இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருப்பா ட்ரிப்புக்கு நம்ம போக வேண்டாம், வண்டியை திருப்பிடலான்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வண்டியை திருப்பின அவ சொல்றா. பட் அப்படி சொல்லியுமே ஹீரோயினோட அப்பா கேட்காம, இல்ல இன்னைக்கு நம்மளோட பொண்ணை பீச்சுக்கு கூட்டிட்டு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து அந்த காரை ஓட்டிட்டேன்டா. டக்குனு அந்த அம்மாஹரி கடுப்பாயிட்டு, என்ன நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்ட மாட்டீங்களா, நான் சொல்றல வண்டியை நிப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்டீரிங் பிடிச்சி இந்த பக்கம் திருப்ப வண்டி ஓரமா வந்துரும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாஹரி கடுப்பாயிட்டு அந்த வண்டியை விட்டு கீழே இருக்கனா, குட்டி பொண்ணா இருக்கிற நம்ம ஹீரோயின் அம்மா போகாதீங்கம்மா என் கூடவே இருங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த காருக்கு பின்னாடி ஒரு பெரிய லாரி வந்து மோதி இருக்கு. அப்படி மோதினதுனால பாவம் சம்பவ இடத்துல குட்டி பொண்ணா இருக்கிற நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இறந்து போயிடுவாங்க. இது ஹீரோயின் செத்துட்டாளா, அப்புறம் எப்பரா ஃபியூச்சர்ல அவ வாழ்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் போக போக தான் நமக்கே தெரியும். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு இறந்தாங்களோ அன்னைக்கு நாளை பத்தினா திரும்ப திரும்ப ஹீரோயினோட அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது மார்ச் 14 1991, மார்ச் 14 1991 திரும்ப திரும்ப அந்த டேட்டே பைத்தியம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோயின் அந்த பழைய வீட்டுல எதிர்காலத்துல அந்த புக் ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருந்து கூட 2 போட்டோ எடுத்திருப்பான். அந்த போட்டோல ஒரு குட்டி பொண்ணு இன்னொருத்தர் வந்திருப்பாங்க இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, செத்து போன நம்ம ஹீரோயினோட போட்டோ தான். அப்ப எதிர்காலத்துல அவ பாத்திருக்கா. அந்த பக்கத்துல இருந்த இன்னொரு போட்டோ நம்ம ஹீரோயினோட அப்பாவோட போட்டோ. இப்ப புருஷனும் பொண்ணும் போனதுக்கு அப்புறமா இவளுக்கு என்ன பண்றதே தெரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி எப்ப பாரு அவங்களே யோசிச்சுட்டு இருக்கா, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த டிப்ரெஷன் தாங்க முடியாம தன்னோட புருஷனும் தன்னோட புள்ளையும் செத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஏத்துக்க முடியாம அவனோட அந்த பிளான்ட் அந்த அணை இருக்கு இல்லையா, அந்த அணையில இருந்து கீழே விழுந்து செத்து போயிடலாமே பார்த்தா திடீர்னு நம்ம போட்டிருந்த அந்த ஹில்ஸ் உடையும். பட் உடைஞ்சாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் கீழே குதிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவா. அப்பா அவரோட கால்ல இந்த உடைஞ்சு போன ஹில்ஸ் இருக்கிற அந்த செருப்பு பத்தினா கீழே விழ, அதே டைம்ல அங்க ஒரு போர்ட்டல் உருவாக அந்த போர்ட்டல் வழியா அந்த செருப்பு பத்தினா உள்ள போயிருக்கு. அந்த செருப்பு வேற எதுவும் கிடையாது, இவன் முன்னாடி சில இந்த பிளான்ட்ல உள்ள பிரச்சனையை சரி பண்றதுக்காக போறப்போ அங்க ஒரு போர்ட்டல் உருவாயிருக்கும், அதுக்குள்ள இருந்து ஒரு செருப்பு ஒண்ணு வெளியில வந்திருக்கும் இல்லையா. சோ அந்த செருப்பு தான் இது. சொல்ல போனா எதிர்காலத்துல இருந்த ஒரு பொருள் பத்தினா கடந்த காலத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயினோட அம்மா புரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த மிஷினை ரெடி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களோட வீட்டுக்கு அந்த பெரிய ஜெனரேட்டர் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்ல அவ்வளவு பெரிய மிஷின் செய்ய ரெடி பண்ணிருப்பாங்க. இதுக்குன்னா இறந்து போன தன்னோட புருஷனையும் தன்னோட மகளையும் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ண முயற்சியில ஃபர்ஸ்ட் பத்தினா அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள இவங்க தான் போய் நிக்கிறாங்க. நின்னுட்டு உங்களோட புருஷனும் மகளும் இறந்து போன அன்னைக்கு மறுபடியும் திரும்பி போகணும்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி நினைச்சாலும் அந்த மிஷின் வேலை செய்யல. அதனால கோவத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அங்குள்ள அந்த மிஷினை போட்டு அடி அடின்னு அடிக்க திடீர்னு உங்க எதிர்பார்க்காத நேரத்துல பத்தினா மறுபடியும் அந்த போர்ட்டல் ஓபன் ஆகுது. அந்த போர்ட்டல்ல இருந்து எதிர்காலத்துல இவங்களோட பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கும் இல்லையா, அதாங்க அந்த குட்டி பொண்ணு மின்னு. சோ அந்த பொண்ணு அந்த போர்ட்டல் பத்தினா எதிர்காலத்துல இருந்து கனத்த காலத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்கு. இப்ப அந்த அம்மாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம மயக்கத்துல உள்ள அந்த குழந்தைய அப்படியே போயிட்டு பெட்ல படுக்க வைக்கிறாங்க. அப்ப அடுத்த நாள் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கண்ணு முடிச்சது பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவை தான் தேடுறா. பட் இவ தான் கடந்த காலத்துல இருக்கா இல்லையா, அதனால இந்த வீடும் சரி இந்த இடமும் சரி மொத்தமா மாறி போயிடுச்சு. அதே மாதிரி இவ என்னதான் அந்த வீடு முழுக்க அம்மா அம்மான்னு கத்தினாலும் சரி இவளால இவளோட அம்மாவை கண்டுபிடிக்க முடியல. அதனால அவளும் வேக வேகமா அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துட்டு எனக்கு என் அம்மா வேணும், அவங்க எங்க போயிட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்கேன். பதிலுக்கு இந்த அம்மாவும் அந்த குட்டி பொண்ணை சமாதானப்படுத்திட்டு, பாருப்பா உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு பாரு, வா குளிக்கலான்னு இந்த பொண்ணை குளிக்கிறதுக்காக கூட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டு உன்னோட பேர் என்னவா, உனக்கு என்ன வயசாகுதுன்னு கேட்டா அவ என்னோட பேரு மின்னு, எனக்கு 5 வயசு
ஆகுதுன்னு சொல்றா. அப்ப அந்த பொண்ணை பாக்குறதுக்கு அப்படியே இவளோட மக மாதிரியே இருக்கிறதுனால இந்த குட்டி பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இவங்க பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதான் நம்ம குட்டி பொண்ணா இருக்கிற ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை இந்த பொண்ணுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையை கூட்டிக்கிட்டு உனக்கு இன்னும் நிறைய ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்க இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸும் செருப்பு வாங்கிட்டு இருக்கும் போது அங்குள்ள கடைக்காரர் இது யாருமா உங்களோட மகளன்னு கேட்டா இந்த அம்மா இல்லன்னு சொல்றதுக்கு தான் வாயெடுப்பா. பட் அதுக்கு முன்னாடி இந்த மென் பொண்ணு இவளோட கையை பிடிக்க இவளோட மனசு மாறிடுது. அதனால இவ என்னோட மக இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு இவளுக்கு வாய் வரல. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் டால்ஸ் இருக்கும். அது கூடவே எதிர்காலத்துல நம்ம ஹீரோயின் மாஸ்க் போட்டு ஒரு குட்டி பொண்ணை பாத்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணு போட்டுருந்த அதே மாதிரியான மாஸ்க் இந்த மார்க்கெட்ல இருக்கும். சோ இது ரெண்டுத்துமே நம்ம ஹீரோயினோட பொண்ணு நம்ம மின் தான் வாங்கிருக்கா. சோ அப்படி அதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தா அங்க இந்த அங்கிள் நிப்பாரு. அண்ட் அவர் இந்த அம்மா கிட்ட என்னாச்சு மேடம், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே உங்களை கூட்டிட்டு போயிருப்பேன்னு சொன்னா அவ இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை கட்டிப்பிடிப்பா. அப்பதான் அந்த அங்கிள் பார்த்துட்டு மேடம் யார் அந்த பொண்ணு புதுசா இருக்காளன்னு கேட்டா இவ சமாளிக்கிறதுக்கு என்ன படுத்துன்னு தெரியாம ஓ இவளா, இவ என் தூரத்து சொந்தக்கார பொண்ணு, இப்ப அவங்களால இந்த பொண்ணை பாத்துக்க முடியல, அதனால கொஞ்ச நாளைக்கு இவன் நம்மளோட வீட்டுல தங்கிட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கதா சொல்றா. அன்னதுக்கு அப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆகுது. இந்த குட்டி பொண்ணு இந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ எதிர்காலத்துல அந்த குட்டி பொண்ணோட கண்ணுக்கு நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான பேய் தெரிஞ்சுக்கும் இல்லையா, அதே மாதிரியான பேய் இப்ப இவங்களுக்கு பின்னாடி இதுவும் தெரியுமோன்னு சொல்லிட்டு உங்களோட மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான பயம். அந்த பயத்தை முகத்துல காட்டிட்டு இருப்பா. அப்ப அதை இவங்க நோட் பண்ணிட்டு என்னமாச்சு ஏன் அப்படி பயந்து போயிருக்குன்னு கேட்டா இவ ஒண்ணு இல்லங்கிறா. அது மட்டும் இல்ல இப்பவே என்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசணும்னு சொல்றா. அப்ப இவங்களும் வேற வழி இல்லாம சரி உன் அம்மா நம்பர் சொல்லு நம்ம கால் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு நம்பரை போட்டா அந்த நம்பர் வேலை செய்யல. அதனால இவங்களும் மின் நீ சொன்ன நம்பர் கரெக்டா, அது உன் அம்மாவோட நம்பர் தானு கேட்டா இவ ஆமா எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது அவங்களோட நம்பர் தான், ஏன்னா இந்த நம்பரை அவங்க தான் திரும்ப திரும்ப நல்லா மனப்பாடம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்றா. சரி உங்களோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டா அவ பேங்காக்னு சொல்றா. பட் நம்பரை பார்த்துட்டு இல்லையே இது பேங்காக்கோட நம்பர் இல்லையேன்னு சொன்னா இந்த பாப்பா இல்ல எனக்கு தெரியும் இது என் அம்மாவோட மொபைல் நம்பருங்கிறா. இது மொபைலா, மொபைல்ல என்னன்னு கேட்டா ஆமா மொபைல் போனு அதுக்குதான் உங்களை கால் பண்ண சொல்றேன்னு இவ சொல்றா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 1991 மொபைல் போன்லாம் பெருசா புழக்கத்திலே இல்ல. சோ அப்படி இருக்கும்போது கடந்த காலத்துல இருந்து எதிர்காலத்துல உள்ள நம்ம ஹீரோனுக்கு எப்படி கால் பண்ண முடியாது இல்லையா. சோ அதனால அவங்களுக்கு கால் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஃபீல் பண்ணது மட்டும் இல்ல என் அம்மாவுக்கு இப்பவே நான் கால் பண்ணும் மறுபடியும் என்னோட வீட்டுக்கு நான் திரும்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்க அவளை அந்த அம்மா தான் சமாதானப்படுத்தி நைட்டு தூங்க வைக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுது. இந்த குட்டி பொண்ணு மின் பாத்தீங்கன்னா இந்த வீட்லயே வளர ஆரம்பிக்கிறா. அதுலயே இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் புதுசா அந்த வீட்டுக்குள்ள வரப்போ அவளோட ரூம்னு ஒரு ரூம் காமிச்சு அந்த ரூம்ல இந்த மின் பொண்ணை நிப்பாட்டி உன்னோட ஹைட்ல தான் நானும் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா இல்லையா. ஆனா பாருங்க அந்த மார்க் எதிர்காலத்துல எப்படி வந்திருக்குன்னா இந்த குட்டி பொண்ணா இருக்கிற மின் கடந்த காலத்துக்கு வந்துட்டு அங்க ஹீரோனோட அம்மா மார்க் பண்ணதுனாலதான் எதிர்காலத்துல இந்த ரூம்ல இந்த மார்க் வந்திருக்கு. சோ இது கொஞ்சம் புரியாம இருக்கலாம், பட் அகைன் நான் சொன்னதை கேட்டீங்கன்னா நல்லா புரியும். இப்பதுக்கு அப்புறம் இந்த குட்டி பொண்ணு மின் பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல ஒரு பொண்ணாவே மாறிட்டா. அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு பீச்சில் விளையாடிட்டு இருக்கிற அந்த அங்கிள் பார்த்துட்டு மேடம் இந்த பொண்ணை ஏதோ உங்களோட சொந்தக்கார பொண்ணுன்னு சொன்னீங்க, பட் பேசுறது பழகிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே, எப்ப அந்த பொண்ணை மறுபடியும் உங்களோட சொந்தக்காரங்க கூட்டிட்டு போறதுக்காக வருவாங்கன்னு கேட்டா இந்த அம்மா டென்ஷன் ஆயிட்டு எது கூட்டிட்டு போக வருவாங்களா, அவளை கூட்டிட்டு போக யாரும் வர மாட்டாங்க, இனிமே நான் தான் அவளோட அம்மா, நான் தான் அவளை பாத்துக்க போறேன், அவன் தான் என்னோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் இப்படி இருக்க ஒரு நாள் பாவம் அந்த மென்பொருள் பத்தினா ரொம்ப உடம்பு முடியாம போகுது. சோ அந்த டைம்ல இந்த பொண்ணை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறது இந்த அம்மா தான். அப்ப அவளை பத்திரமா பாத்துக்கிறது மட்டும் இல்லாம இவளோட இறந்து போன மகளோட போட்டோ அப்புறம் அந்த புருஷனோட போட்டோ அது ரெண்டுத்தையுமே இந்த ஸ்டடி ரூம்ல வச்சதே இந்த லேடி தான். அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் காலையில இந்த லேடி கண்ணு முடிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல மாஸ்க் போட்டுட்டு இந்த மென் பொண்ணு நிக்கிறா. அப்படி நின்றவ ஒரு பக்கம் கை காமிச்சா ஏதோ ஒரு பறவை பத்தினா அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்ப அவங்கள பாவப்பட்டு அந்த ஜன்னல் ஓபன் பண்ணா அந்த பறவை உள்ள வந்துட்டு அங்கேயும் இங்கேயுமா இடிச்சு பொத்துன்னு கீழே வந்து அதே இடத்துல செத்து போயிடுது. அதை நினைச்சு இவங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஜாலியா அவங்க ரெண்டு பேருமே ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோனோட பொண்ணு எப்படி விளையாடுவாங்களோ அதே மாதிரியே ஜாலியா இவங்களும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படி விளையாடும் போதுதான் இந்த லேடிக்கு இந்த லேடியோட பொண்ணு யூஸ் பண்ண அந்த ஆலிஸ் ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிற அந்த கதை புத்தகம் ஞாபகத்துக்கு வருது. சோ அதை பார்த்துட்டு அதுல உள்ள இந்த கதையை இங்குள்ள இந்த மின்பொடுக்கு சொல்லி அவளை தூங்க வச்சிட்டு இருப்பாங்க. அப்படி தூங்க வைக்கும் போதுதான் இவங்களோட மகளோட அந்த ஞாபகம் வருது. ஏன்னா அந்த புக்லயே பாத்தீங்கன்னா அவளோட பேர் தான் இருக்கும். அதே மாதிரி அம்மா எனக்கு கதை சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட வந்து நின்றுப்பா. கடைசியா அந்த வண்டியில இருக்கப்ப கூட அம்மா போகாதீங்கம்மா என் கூடவே இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருப்பா. சோ இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இந்த லேடிக்கு மறுபடியும் நம்மளோட பொண்ணை விட்டுட்டு இருக்க முடியாது, அவளை மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல நாளா யூஸ் பண்ணாத அந்த போர்ட்டல் ஓபன் பண்ற அந்த மிஷினை பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆன் பண்ணிருக்காங்க. மறுபடியும் அந்த போர்ட்டலையும் உருவாக்கி இருக்காங்க. அப்படி அந்த போர்ட்டல் உருவாகும் போது எதிர்காலத்துல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிறாங்க, அது யாருன்னு தெரியலன்னு கையில கண்ணோட அந்த மென்பொண்ணோட ரூமுக்கு போயிருப்பா இல்லையா. அங்க கூட எல்லா பொருட்களும் அந்த இடத்துல பறந்துருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட பொண்ணு இந்த அலமாரிக்குள்ள இருக்கிறாலும் நினைச்சுக்கிட்டு அதை ஓபன் பண்ணிருப்பா. அப்ப கூட ஏதோ ஒரு சக்தி அவளை டக்குன்னு இழுத்துருக்கும் இல்லையா. அப்படி இழுத்த அந்த போர்ட்டலோட சக்தி பாத்தீங்கன்னா இப்ப அவளை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாருங்க. எதிர்காலத்துல இருந்து 1991 கடந்த காலத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு. சோ அப்படி விட்டதுதான் இந்த அம்மாவும் ஷாக்ல பாத்துட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்ல நிக்கிற லேடி யாரு அப்படிங்கிற விஷயம் தெரியாம நம்ம ஹீரோனை பாத்துட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த 4வது எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப 5வது எபிசோட்ல கடைசியா நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணி போறதுக்கு முன்னாடி இந்த போலீஸ்காரர்கிட்ட என்னோட வீட்ல யாரோ இருக்கிறாங்க, அவங்க யாருன்னு தெரியல, அதனால உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருப்பா இல்லையா. அதுக்கப்புறமா தான் டைம் டிராவல் பண்ணி அவளோட கடந்த காலத்துக்கு அவ போயிருப்பா. சோ இப்ப நம்ம ஹீரோயின் ஆபத்துல இருக்கா அப்படிங்கிற விஷயம் இந்த போலீஸ்காருக்கு தெரிய வந்ததுமே இப்ப அவன் நேரம் நைட் நேரத்துல நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா இந்த வீட்டுல யாருமே இல்ல, வீட்டோட மெயின் டோரும் லாக்ல இருக்குது, வேற வழி இல்லாம சைடுல உள்ள ஜன்னல் வழியா தான் வீட்டுக்குள்ளே வருவா. அப்படி வந்துட்டு ஹீரோயினை காணோம்னு சொல்லிட்டு அவளுக்கு போன் பண்ண, அவளை காணோம். பட் அவளோட போன் மட்டும் இந்த குட்டி பொண்ணு மின்னு இருக்கா இல்லையா, அவளோட ரூம்ல வைப்ரேட் ஆகிட்டு இருக்கதா அவ பாக்குறா. அப்படி பார்த்துட்டு அந்த போன் எடுத்துட்டு அப்படியே ஜன்னல் வழியா வெளியில பார்த்தா கரெக்டா அவ கூப்பிட்டு அந்த போலீஸ் வந்துருவாங்க. அது இல்லாம இத்தனை நாளா அந்த குட்டி பொண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்சிட்டு இருந்தது போய் பத்தினா இப்ப இந்த போலீஸ்காருக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா கடந்த காலத்துல நம்ம ஹீரோனோட அம்மா பத்தினா ஹீரோயினே ஒரு மாதிரி வெறிக்க பாத்துட்டு இருப்பா. அப்ப அம்மாவை பார்த்ததுமே ஹீரோயின் இது மாதிரி, அம்மா எனக்கு தெரியலையா, நான் தான் உங்களோட பொண்ணு வாளின்னு சொல்றா. பட் அத அம்மா நம்பாம, பாரு போய் சொல்லாத, ஒழுங்கா நீ யாரு எங்க இருந்து வந்திருக்கன்னு கேட்டா, இவ திரும்ப அம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா, நான் தான் உங்களோட பொண்ணு, என்ன அடையாளம் தெரியலையான்னு கேட்டா, அவங்களுக்கு ஹீரோயின் யாரு அப்படிங்கிற விஷயம் சுத்தமா தெரியல, யாருக்கிட்டே பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த டைம் டிராவல் பண்ணி வரும்போது இவளோட பாக்கெட்ல ஒரு கன்னை சேஃப்டிக்காக எடுத்து வந்திருப்பா இல்லையா. சோ அந்த கன் எடுத்து இந்த அம்மா கிட்ட காமிச்சா அவங்க ஒரு நிமிஷம் பயந்துருவாங்க. அப்போலும் அம்மா பயப்படாதீங்க, இதை ஜஸ்ட் என்னோட சேஃப்டிக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன், இதை நீங்க கேட்டீங்கன்னா உங்ககிட்டயே நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவளும் ஃபர்ஸ்ட் கண்ணை கீழே வை, கண்ணை கீழே வச்சுட்டு அந்த பக்கமா போயிட்டு திரும்பி நில்லுன்னு சொன்னா, இவ எதுக்குன்னு கூட கேட்காம அம்மா சொல்றத அப்படியே பண்றா. ஆனா அப்படி இவ பண்ணிட்டு திரும்பிடுனா டக்குனு அந்த அம்மா பாத்தீங்கன்னா டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள இருந்த அந்த கண்ணை எடுத்துட்டு இந்த டோரையும் லாக் பண்ணிடுவா. அப்போலும் அம்மா என்னமா பண்றீங்க, எதுக்குமா உள்ள வச்சு டோரை க்ளோஸ் பண்ணீங்க, நான் தான் சொல்றேன்ல, நான் தான் உங்களோட பொண்ணு, நான் தான் உங்களோட பொண்ணு வாலின்னு சொல்லிட்டே இருக்கேன். இந்த அம்மாவுக்கு இவ சொல்றத நம்பலாமா நம்ப கூடாதான்னு ஒன்னும் புரியல. அதனால கையில வச்சிருக்கிற கண்ணை அங்குள்ள மிஷின்ல வச்சுட்டு இவங்க நேரா அந்த பேஸ்மெண்ட் விட்டு வெளியில போடுவாங்க. அப்படி போகும்போது கூட ஹீரோயின் அம்மா போகாதீங்கன்னு எவ்வளவு கத்துறா. பட் அதை கேட்காம அந்த அம்மா பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் எதிர்காலத்துல அந்த போலீஸ் ஆபீசர் பத்தி தான் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு அவ எப்படி தொலைஞ்சு போனா அப்படிங்கிற விஷயத்தை தேடிக்கிட்டு இருப்பா இல்லையா. அப்படி தேடி பார்க்கும்போது ஒரு சீன்ல அவ சூட் கேஸ்ல நிறைய பணத்தை கட்டில வச்சிருப்பா இல்லையா, அதை அந்த போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த பணம் மட்டும் இல்லங்க, அந்த பணத்து கூடவே டைவர்ஸ் அப்ளை பண்றதுக்கான ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை எடுத்து இந்த போலீஸ்காரி பார்த்துட்டு இதை உடனே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுகானும் போலீஸ்காரையும் பத்தினா பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த போலீஸ்காரி ஒரு விஷயத்த சொல்றா. அது என்னன்னா, கடைசியா ஹீரோயின் கடத்த காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவ கூட கால்ல பேசிட்டு இருப்பா இல்லையா, அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு கவுண்ட் பண்ற மாதிரியான சத்தம் அவளுக்கு கேட்டிருக்கு. அப்ப ஃப்ரெண்டுகாரன் மேபி ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நீ சொல்றது கரெக்ட் தான், கண்டுபிடிச்சிருக்கலாம், பட் இப்ப அம்மாவையும் காணோம் புள்ளையும் காணாமே, அப்ப அவங்க ரெண்டு பத்தியுமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த பழைய ஸ்டோரேஜ் ரூம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ரூமுக்குள்ள வந்துட்டு அங்குள்ள இந்த பெட்டியில உள்ள இந்த பழைய பேப்பர்ஸ் டிராயிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா. அது கூடவே நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவோட சேர்த்து இங்க இருக்கிற எல்லா திங்ஸுமே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போக சொல்றா. அதே மாதிரி அங்க ரெண்டு பெரிய போட்டோஸ் இருக்கும். அந்த போட்டோஸை பார்த்துட்டு இந்த குட்டி பொண்ணு யாரு, பக்கத்துல இருக்கிற இந்த ஆள் யாருன்னு கேட்டா ஹீரோயின் தெரியல, மேபி இந்த ஃபேமிலியை சேர்ந்த முன்னோர்களா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். பக்கத்துல உள்ளது நம்ம ஹீரோயினோட அப்பா. இப்பதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரியும் அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற விஷயம் புரியாம முழிச்சிட்டு இருக்க, அங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பழைய பேப்பர் டால் கிடக்கும். அதை எடுத்து கையில வச்சுட்டு இருக்கும் போது ஜன்னல் கிட்ட யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அது யார் அப்படிங்கறத பாக்குறதுக்காக இவளும் கிட்ட போனா திடுக்கிற அந்த வயசான அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இவளை சமத்தியா பயமுறுத்தி விட்டுருவாரு. அப்ப அவர்கிட்ட அவளும் எங்க உங்களோட ஓனர் அதான் அந்த வாடி எங்க போயிட்டான்னு கேட்டா, இவர் எனக்கு தெரியல, அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிற இவர் சொல்லுவாரு. ஆனா அதுக்கு இந்த போலீஸ்காரியும் இல்ல அவங்க எங்கேயோ காணாம போயிட்டாங்க, அதுவும் அவங்களோட போனை மிஸ் பண்ணிட்டு காணாம போயிட்டாங்கன்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு இந்த பெரியவர்கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஓனரா இருந்தவங்க இந்த பேஸ்மெண்ட்டை எதுக்காக பயன்படுத்துறாங்க அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, இவர் எனக்கு தெரியும், பட் இந்த ரூம்குள்ள எங்களுக்கு போறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லுவாரு. அப்ப இந்த வீட்டோட ஓனர் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்டா, எனக்கு தெரியும், அவங்க ஹீரோனோட அம்மா, அவங்க கிட்ட தான் நான் டிரைவரா வேலை பார்த்தேன்னு சொல்றாரு. சரி அவங்க என்ன மாதிரியான வேலை பாக்குறாங்க, எந்த விதத்துல அவங்களுக்கு பணம் வந்துச்சுன்னு கேட்டா, இவர் அந்த அம்மா ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம்ல ஏதோ ஒரு இன்ஜினியரா வேலை பார்த்ததா சொல்றாங்க. சரி அவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்ததா சொல்றாங்க. பட் அவங்க அந்த பேஸ்மெண்ட்ல எதுக்காக அந்த மிஷின்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அங்க அப்படி என்னதான் செஞ்சாங்கன்னு கேட்டா, இவர் எனக்கு தெரியல, கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேஸ்மெண்ட்டை ஃபுல்லா சீல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். அப்படி சொல்லும் போது இந்த ஃப்ரெண்டுகாரா இருக்கா இல்லையா, அவ நம்ம ஹீரோனோட போட்டோவையும் ஹீரோனோட அப்பாவோட போட்டோவையும் காமிச்சு இவங்க யாருன்னு கேட்டா, அவர் அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு என் ஓனரோட பயாலஜிக்கல் டாக்டர்னு சொல்றா. சரி இது யாருன்னா என் முதலாளி அம்மாவோட புருஷன் சொல்றாரு. சரி இவங்க எப்ப இறந்தாங்கன்னு கேட்டா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதா சொல்றாரு. அப்ப அந்த போலீஸ்காரியும் இந்த பொண்ணு என்ன அப்படியே பாக்குறதுக்கு இந்த வாலி மாதிரியா இருக்கா, ஒருவேளை இது அவளோட அக்காவான்னு கேட்டா, இவர் திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த போட்டோல இருக்கிறது தான் உண்மையான வாலி. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா பாஸ்ல நம்ம ஹீரோயின் பத்தினா இன்னும் அந்த கூண்டுக்குள்ளதான் அடப்பட்டு கிடக்குறா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோனோட அம்மா வந்துட்டு அவளுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு டக்குனு அந்த ரூமோட டோரை மறுபடியும் லாக் பண்றாங்க. அப்ப அவ்வளவு அம்மா ஏமா அப்படி பண்றீங்க, என்ன வெளியில விடுங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நீ யாரு, நீ எங்க இருந்து வர அப்படிங்கிற விஷயத்த சொல்லுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அவ்வளவு அம்மா அதை பாருங்க, நான் இதே வீட்டை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு என்னோட பொண்ணு கத்துற மாதிரியான சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டு நான் மேல ஓடி வந்தேன். அப்படி ஓடி வந்து நான் ரூமுக்குள்ள பாக்கும்போது என்னோட பொண்ணை காணுமா, அவ அந்த அலமாரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் காணாம போயிருப்பா.
இருப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நானும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அண்ட் என்னோட பொண்ணுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொன்னா, உன் பொண்ணா, உன் பொண்ணு யாருன்னு கேட்டா, இவன் என்னோட பொண்ணுக்கு ஒரு 5 வயசு இருக்கும், அவளோட பேரு மின்னு, அவ இந்த கலர் ட்ரெஸ் போட்டுருந்தா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அவள் தான் இதை கேட்டதுமே ஹீரோனோட அம்மாவுக்கும் முகமெல்லாம் வேர்த்து போயிடுது. ரொம்ப பயந்துடுறாங்க. தன்னோட பொண்ணு மறுபடியும் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகறாங்க. அதனால அவங்களும் எதுவுமே பேசாதன்னு சொல்லிட்டு அங்க மிஷின்ல வச்சிருந்த அந்த கன்னை எடுத்துக்கிட்டு இவங்க நேரம் வீட்டுக்கு மேல போறாங்க. அப்படி போயிட்டு இந்த டிப்ரெஷன்ல இந்த வெறியில அடுத்து என்ன படுத்து அப்படிங்கிற விஷயம் புரியாம தலையை போட்டு பிச்சிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு இந்த அங்கிள் வரா. வந்துட்டு, மேடம் என்னாச்சு, ஏன் அப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா பிரசன்ட்ல இந்த போலீஸ்காரி பத்தின ஸ்டேஷனுக்கு வருவா. அப்ப முன்னாடி சைடுல நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வெளியில ஒரு காஸ்ட்லியான கார் நின்றுக்கும் இல்லையா, அதே காஸ்ட்லியான கார் பத்தினா இப்ப இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிக்குது. அதை அவன் நோட் பண்ணிட்டு எதுவும் கண்டுக்காம நேரா ஸ்டேஷனுக்குள்ள போறா. அப்படி போயிட்டு ஹீரோனோட வீட்ல இருந்து நிறைய திங்ஸ் எடுத்து இருப்பா இல்லையா, சோ அதுல இருந்து எல்லா எவிடன்ஸுமே இங்குள்ள போர்ட்ல ஒட்டி வச்சிட்டு இருக்கேன். அப்பதான் அவ கொடுத்து விட்ட அந்த பண சூட்கேஸ் பத்தின காணோம் அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. அதனால அந்த சூட்கேஸ் எங்கன்னு கேட்டா, இவனுங்கள இந்த பெரிய ஆபீசர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அண்ட் அவனை பாக்குறதுக்காக ஆல்ரெடி நம்ம ஹீரோனோட புருஷங்காரனும் பத்தினா அங்க தெனாவட்டா உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுவும் அவன் மிலிட்டரியில கர்னலா வேலை பார்த்திருப்பான் போல, அதான் இவ்வளவு திமிரா இருக்கிறான். அப்ப அந்த ஆபீசரும் போலீஸ்கார கிட்ட, என்னாச்சு, இந்த கேஸ பத்தி விசாரிச்சியா, ஏதாவது அப்டேட் கிடைச்சதான்னு கேட்டா, இவன் இல்ல சார், முன்னாடியாச்சும் அந்த குழந்தை தான் காணாம போச்சு, இப்ப இந்த குழந்தையோட அம்மாவும் காணாம போயிட்டாங்க, சோ இப்ப அவங்க ரெண்டு பத்தியுமே சேர்த்து நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப புருஷங்காரனும் இருந்து, என் பொண்டாட்டிய காணாமா, நான் அசால்ட்டா சொல்றீங்க, அவ எப்படி தொலைஞ்சு போடான்னு கேட்டா, இல்ல சார், கடைசி அவங்க தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நானும் அவசரமா அவங்களோட வீட்டுக்கு போனேன், பட் நான் போறதுக்கு முன்னாடி அவங்க இந்த இடத்த விட்டு காணாம போயிட்டாங்க, எப்படி போனாங்க எங்க போனாங்கன்னே தெரியல, நாங்களும் இந்த வீடு முழுக்க அந்த இடம் முழுக்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. அப்படி சொல்லிட்டு இந்த புருஷங்கார வச்சிருக்கிற இந்த சூட்கேஸ பார்த்துட்டு, இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ்னா அது இந்த சூட்கேஸ் தான், அதனால இந்த சூட்கேஸ் எனக்கு மறுபடியும் வேணும்னு கேட்டா இந்த புருஷங்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான். இல்ல, அதுல உள்ள பணம் என்னோட பணம், அதனால இந்த பெட்டியை நான் மறுபடியும் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். அப்பவும் இது கொடுக்க மாட்டீங்களா, உங்களுக்கு இந்த பெட்டியில உள்ள பணத்தை விட உங்க பொண்டாட்டி பிள்ளையோட உயிர் பெருசு இல்ல, உங்களுக்கு பணம் தான் முக்கியமா போயிடுச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறா. அப்படி கேட்டு, நீங்க எப்ப அந்த ஊருக்கு வந்தீங்க, கரெக்டான டேட் கரெக்டான டைம் சொல்லுங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஆபீசரும், இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டா, அவன் நான் காரணமா தான் கேக்குறேன், ஏன்னா வாலி கடைசி எனக்கு கால் பண்ண போது என்னோட வீட்டுல என்ன தவிர வேற யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதே மாதிரி ஒரு நாள் நான் ஹீரோனோட வீட்டுல விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்க இந்த வீட்டுக்கு வெளியில ஒரு காஸ்ட்லியான கார் நின்னுச்சு, அதே கார் தான் இப்ப ஸ்டேஷனுக்கு வெளியில நிக்குது. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஹீரோனையும் ஹீரோனோட பொண்ணையும் இவர் தான் கடத்திருப்பாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றா. அதுக்கு அந்த ஆபீசரும் அதுக்கு சான்ஸே இல்ல, நேத்து நைட்டு நானும் ஒரு ஹோட்டல் தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம், அதனால அவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லன்னு சொல்லவும் இந்த போலீஸ்காரி கோமா அந்த இடத்த விட்டு வெளியில போடுவா. போயிட்டு இந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் அவளோட கண்ணுல ஒரு ஃபைல் மாடுது. அது என்னன்னா 1992ல நம்ம ஹீரோயின் இருந்த அந்த வீட்டுல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அத பத்தி கூட ஒரு சீன்ல இந்த வயசான அங்கிள் சொல்லிருப்பா இல்லையா, சோ அந்த கேஸ்க்கான ஃபைலுங்க இருக்கு. சோ அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அந்த இடத்துல கிடைச்ச அந்த எவிடன்ஸ், அந்த இடத்துல எடுக்கப்பட்ட அந்த போட்டோஸ் எல்லாமே இருக்கும். அப்ப அந்த எவிடன்ஸ்லயே ரொம்ப முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா கன்னு தான். அந்த கன்னையுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எவிடன்ஸா ஒரு கவர்ல போட்டு வச்சிருப்பாங்க. சோ அதுல இருக்கிற கன் எடுத்து கையில எடுத்து இவ ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாஸ்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவ இன்னும் இந்த கூண்டுக்குள்ளதான் இருக்கா. அண்ட் போதா குறைக்க அவ வெளியில தப்பிச்சு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மாக்காரி பாத்தீங்கன்னா அந்த அங்கிளை காவலுக்காக போட்டிருக்கா. அப்ப அவர்கிட்டயும் ஹீரோயின் இது மாதிரி, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, இங்க இருந்து என்ன வெளியில விடுங்கன்னு எவ்வளவு கெஞ்சி பாக்குறா. பட் அந்த பையனால முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சின்னதா ஒரு பிளான போட்டு சாப்பிடுறப்ப ஏதோ தொண்டையில சாப்பாடு அடிச்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறா. அப்ப அதை பார்த்து பயந்தவன அந்த கூண்டோட டோர் ஓபன் பண்ண இவ டக்குன்னு அந்த பையனை தள்ளி விட்டு இந்த பேஸ்மெண்ட்டை விட்டு தப்பிச்சு வெளியில வரதுக்கு ட்ரை பண்றா. பட் இந்த பேஸ்மெண்டோட மெயின் டோர் இருக்கும் இல்லையா, அது லாக்ல இருக்கு, அதை ஓபன் பண்ண முடியல. அண்ட் அதே டைம்ல வெளியில நம்ம ஹீரோனோட பொண்ணு இருக்கிற சத்தமா கேட்க, அதை கேட்டதுமே ஹீரோனும் பாத்தீங்கன்னா, மீன் நான் இங்கதான் இருக்கேன், சீக்கிரம் வா, வந்து கதவை துறன்னு தட்டிக்கிட்டே இருப்பா. அப்ப அந்த சத்தம் கேட்டு இந்த இடத்துக்கு இந்த குட்டி பொண்ணு மின்னு வந்துட்டு அந்த டோரை ஓபன் பண்ணலாமே பார்த்தா கரெக்டா அதுக்குள்ளேயே ஹீரோனுக்கு பின்னாடி வந்த அந்த அங்கிள் பத்தினா ஹீரோனோட வாயை பொத்திடுவான். அதே மாதிரி மின்னும் அந்த அம்மா கிட்ட, அம்மா இந்த ரூமுக்குள்ள யாரு இருக்கான்னு கேட்டா, இவன் அது ஒண்ணும் இல்ல, இது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் தான், ஆனா இனிமே நீ எக்காரணத்தை கொண்டு இந்த ரூம் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லவும் இவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிருக்கா. அண்ட் இதே டைம்ல பிரசன்ட்ல இந்த போலீஸ்காரி பத்தினா அவன் எவிடன்ஸ்ல இருந்து எடுத்த கண்ணை இங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட கொடுத்து இதோட சீரியல் நம்பரை வச்சு இந்த கண்ணை எப்ப உருவாக்குனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா இவன் முடியும். அண்ட் இப்போதைக்கு இந்த சீரியல் நம்பரோட பாதி வச்சு பார்க்கும்போது இந்த கண்ணை 2000ல செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். பட் அதுக்கு அந்த போலீஸ்காரி அங்க உள்ள ஃபைலை தூக்கி போட்டா அதுல இந்த கேஸ் நடந்த காலகட்டம் 1992. சோ 2000ல செய்யப்பட்ட ஒரு கண்ணு எப்படி 1992க்கு போயிருக்க முடியும்? சோ அந்த விஷயம் புரியாம அவங்க முழிச்சிட்டு இருக்க அந்த போலீஸ்காரனும் சரி இந்த சீரியல் நம்பர்ல பாதி அழிஞ்சு போயிருக்கு, பட் இருந்தாலும் கரெக்டான இயரை நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்
கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரையும் இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி ஹீரோயினோட புருஷன் சொல்லிருப்பான் இல்லையா, அதாவது கடைசி இந்த பொண்டாட்டிக்காரி காணாம போனப்போ இவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல இருந்ததா சொல்லிருப்பாங்களே, அதனால அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க உள்ள சிசிடிவி செக் பண்ணி பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே அவன் அந்த ஹோட்டல்ல இருந்திருக்கான். அவன் கூட இந்த போலீஸ் ஆபீசர் இருந்திருக்கான். ஆனா அப்படி இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க 2-3 அழகான பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்துட்டு அந்த பொண்ணுங்க கூட ஜல்சா பண்ணிருக்காங்க. சோ அத பார்த்து அந்த போலீஸ்காருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி அந்த பயலுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, பட் அந்த குடும்பத்தை தாண்டி இவனையும் கரெக்ட் பண்ணிருக்கான், பிள்ளையும் கொடுத்திருக்கான், பட் அது இல்லாம இன்னொரு பொண்ணுங்க கூட அப்படி இப்படிமா இருக்கான். சோ அத பார்த்தவளால தாங்கிக்க முடியல. அதனால கார்ல உட்காந்துட்டு இதே பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த ஃப்ரெண்டுக்காரன் சமாதானப்படுத்துறதுக்காக வருவான், பட் இவன் மூஞ்சி அடிச்ச மாதிரி உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் செய், மத்தபடி தேவையில்லாத வேலை எதுவும் பார்க்காத, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவ கார்ல எங்கேயும் செம ஸ்பீடா போயிட்டு இருப்பான். ஆனா அப்படி போயிட்டு இருக்கிற அதே டைம்ல இன்னொரு பக்கம் பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த அங்கிள் பையன் நம்ம ஹீரோயினை கார்ல கடத்திட்டு எங்கேயோ போயிட்டு இருப்பான். அப்ப கடத்திட்டு போறவன் நம்மள கொல்லத்தான் போறான் அப்படிங்கிற விஷயத்தை ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு டக்குனங்குள்ள கீரை எட்டி உதைக்க கார் கண்ட்ரோல் இல்லாம அப்படியே ரோடரமா மொத்தமா கவுந்துரும். அந்த அப்படி கவுந்ததுல உள்ள இருந்த அந்த அங்கிள் பையன் பாத்தீங்கன்னா மட்டையாடுவான். அந்த கேப்ல அந்த இடத்த விட்டு கிளம்பலாமேன்னு பார்த்தா அங்குள்ள ரேடியோல வருஷம் 1992 சொல்லுவாங்க. சோ அப்படி கேட்டதுக்கு அப்புறமா தான் இவளுக்கு எந்த வருஷத்துல இருக்கும் அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. சோ அதை கேட்டு குறுக்கு வழியில நேரா இவளோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பா. எதுக்குன்னா இவளோட பொண்ணை மறுபடியும் காப்பாத்தி இவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிட்டு இருப்பா. ஆனா அப்படி போற அதே டைம்ல இவளோட பொண்ணு அந்த மின்னு இருக்கா இல்லையா, அவளும் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி அந்த காட்டை பார்த்தபடி நின்று இருப்பா. அப்ப அவன் நின்னதை பார்த்த ஹீரோனும் கையை காமிச்சு அந்த பொண்ணை கூப்பிடலாமேன்னு பார்த்தா அதுக்குள்ளே பின்னாடி வந்த அந்த அங்கிள் பையன் கல் எடுத்து டக்குன்னு ஹீரோனோட தலையில அடிச்சு அதே இடத்துல அவளை மட்டையாக்குறான். சோ இப்படியாக 5வது எபிசோட் முடியுது. இப்ப கடைசி எபிசோட் 6வது எபிசோட்ல இந்த அங்கிள் நம்ம ஹீரோனோட தலையில அடிச்சு மட்டையாக்கிட்டு அவளை நேரா மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தான் தூக்கிட்டு வந்திருப்பான். அப்ப அந்த அம்மாக்காரி பார்த்துட்டு, ஏண்டா நான் சொன்னா நீ சரியா கேட்க மாட்டியா, அவளை எதுக்குடா மறுபடியும் இங்க தூக்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி அந்த பையில திட்டிட்டு இருக்கேன். இப்ப கட் பண்ணிட்டு பிரசன்ட்ல காமிச்சா இந்த போலீஸ்காருக்கு இந்த ஃப்ரெண்டுக்காரன் கால் பண்றான். பண்ணிட்டு இந்த துப்பாக்கியில் உள்ள அந்த வருஷத்தையும் அந்த துப்பாக்கியோட ஓனர் யார் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்க சொல்லிருப்பா இல்லையா. சோ அதை கண்டுபிடிச்சு பார்த்தா அந்த கண்ணை 2006ல பண்ணிருக்காங்க. இதுல ஆச்சரியப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கண்ணோட ஓனர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனோட புருஷன். அந்த பண திமிர்ல பேசிட்டு பாலியா ஒரு பையன், அந்த பையன் தான் அந்த கண்ணோட ஓனர். சோ அதனால இவ்வளவு என்ன படுத்துனே புரியாம நேரா அவனோட அப்பாவை பார்க்கறதுக்காக போறா. அப்படி போனா அந்த மனுஷன் சரியான குடிகார பையன். பாருங்க, வீட்டோட வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள வரைக்கும் எல்லா பக்கமும் இந்த சரக்கடிச்ச பாட்டில்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இந்த டைம்ல ஹீரோயின் சம்பந்தமே எதுக்காக அவளோட அப்பா பாக்குறதுக்காக வரணும் நீங்க கேட்டீங்கன்னா, 1992ல இந்த கேஸை இவர் தான் டீல் பண்ணிருக்காரு. சோ அந்த கேஸ பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இப்ப வந்துட்டு ஃபைல காமிச்சு இந்த கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா, நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த மேற்கு பக்கத்துல உள்ள அந்த பெரிய பங்களா வீடு கேஸ் தானே. ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டோட ஓனர் அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. இப்ப சுத்து வட்டாரத்துல அந்த வீடே ஒரு பேய் வீடு தானே மக்கள் எல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டா, இவன் ஆமான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காருப்பா, அவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, அந்த ஒத்தக்கண்ணன் தானே, அவன் எனக்கு தெரியும், அவனை நான் தான் ஜெயில போட்டு அடைச்சேன்னு சொல்லுவாரு. அப்ப அவளு ஏன் அடிச்சீங்க, அவன் என்ன பண்ணான்னு கேட்டா, அவன் அந்த காட்டுல உள்ள மரத்தெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம வெட்டி வச்சிருப்பான் போல. சோ அந்த கேஸ்க்காக அவனை தூக்கி ஒரு உள்ள போட்டா அந்த விஷயம் தெரிஞ்ச அந்த வீட்டோட ஓனரமா அந்த பையில ஜாமீன்ல வெளியில எடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த ஃபைல 1992ல ஒரு லேடி இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த லேடியோட போட்டோ காமிச்சு இந்த லேடி யாருன்னு கேட்டா, இவ ஒரு பைத்தியக்காரி, திடீர்னு கண்ணெடுத்து அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணதுக்காக ட்ரை பண்ணா. சோ வேற வழி இல்லாம அந்த வீட்டோட ஓனரமா தான் உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லேடியை கொன்னுட்டாங்கன்னு சொல்றா. சரி, இவ்வளவு தெளிவா எல்லாம் சொல்றீங்களே, செத்து போன அந்த லேடியை பத்தி எந்த டீடைல்ஸ் இல்லையே, அவங்களோட பேர் கூட இல்லையே ஏன்னு கேட்டா, அவர் கடுப்பாயிட்டு ஆக அந்த கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்காக தாங்க வந்திருக்க, என்ன பாக்குறதுக்கோ என் மேல உள்ள பாசத்திலேயே நீங்க வரல அப்படிதானே. அப்பா அதெல்லாம் இருக்கட்டும்பா, ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த செத்து போன அந்த லேடியை பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கலன்னு கேட்டா, இவர் உண்மையாவே எனக்கு எதுவும் கிடைக்கல, எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு கூட தெரியல, அவகிட்ட ஐடி இல்ல, எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்ல, அண்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த லேடி கிட்ட இருந்தது வெறும் கண்ணு மட்டும் தான் சொல்லுவாரு. அப்ப அதை கேட்டவனும் ஷாக் ஆயிட்டு, கண்ணா இந்த போட்டோல இருக்கு, இந்த கண்ணு தான் நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா, இவரு ஆமாங்கிறாரு. பட்டத்துக்கு இந்த பொண்ணு, அப்பா என்னப்பா சொல்றீங்க, இந்த கண்ணிய 2006ல தான் பண்ணிருக்காங்க, பட் அப்படி இருக்கும்போது 1992ல 2006ல செஞ்ச அந்த கண்ணு எப்படி போயிருக்க முடியும்னு கேட்டா, இவர் எனக்கு தெரியல, மேபி நான் ஏதாவது மறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சொல்லிட்டு மறுபடியும் சரக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டு, நல்லா தெரிஞ்சு போச்சு நீ என்ன பாக்குறதுக்காக வரவே இல்லை, என் கூட சண்டை போறதுக்காக தானே வந்தேன்னு கேட்டா, அப்பா எனக்கு இந்த கேஸ பத்தி நிறைய டீடைல்ஸ் வேணும், அதை கேட்டு போறதுக்காக தான் வந்தேன், பிளீஸ் அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருப்பா. அப்ப அவரும் யோசிச்சு பார்த்துட்டு, ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு, அது என்னன்னா செத்து போன அந்த பொண்ணோட பாக்கெட்ல ஒரு சீட் இருந்துச்சு, அந்த சீட்ல சம்பந்தமே இல்லாம சில நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு இவ்வளவு நம்பர்ஸா, என்ன நம்பர்ஸ்பா, அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கான்னு கேட்டா, ஏண்டி 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நம்பர், அது எப்படி எனக்கு இப்போ ஞாபகத்துல இருக்கும், அதெல்லாம் இப்ப எனக்கு சுத்தமா ஞாபகத்துல இல்ல, அதை நான் மறந்துட்டேன்னு சொன்னா இவ்வளவு கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாமே ட்ரை பண்ணுவா. அப்ப அப்பா நிப்பாட்டி, ஏண்டி உன் அம்மா இறந்து போய் 1 வருஷம் ஆகுது, ஆனா நீ அவங்களோட நினைவு நாள் கூட வரலையே ஏன்னு கேட்டா, அதுக்கு வையாப்பா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா, நீங்க இப்படி குடிச்சு குடிச்சு தினமும் அம்மாவை அடிச்சதுனாலதான் அவங்க இறந்து போனாங்க, அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க கூட சகஜமா என்னால எப்படிப்பா பழக முடியும்னு கேட்டா, அதுக்கு அந்த மனுஷன் காண்டாயிட்டு, ஏண்டி நீ என்ன பத்தி இவ்வளவு தப்பா பேசுறியே, நீ மட்டும் நான் ஒழுங்கா போஸ்டிங் வாங்கணும், இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மேலதிகாரி கூட அப்படி இப்படி மறந்து வந்தேன், இதுக்கு பேசாம நீ ஒரு தப்பான தொழில் படலாமேன்னு பெத்த பொண்ணே ஒரு மாதிரி தப்பா பேச, இவளுக்கு அந்த இடத்துல என்ன பறந்தே தெரியல.
தெரியல ஒரு மாதிரி தொண்டை அடைக்குது. அதனால அங்க உள்ள சரக்கு எடுத்து முடக்குன்னு குடிச்சிட்டு வெளியில வந்து பயங்கரமா வாந்தி எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி நேரா ஸ்டேஷனுக்கு வரா. வந்துட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட ரொம்ப கோமா பேசுறப்பா இல்லையா, அதனால அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு மறுபடியும் இந்த போர்ட்ல நிறைய போட்டோஸ் ஒட்டி வச்சிட்டு இருப்பா. அப்ப ஃப்ரெண்டுக்காரனும் நீங்க எதுக்கு இந்த கேஸ்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு கேட்டா, அதுக்கு ஹீரோனோட பொண்ணும் ஒரே வீட்டுல தான் ஒரே இடத்துல தான் தொலைச்சு போயிருக்காங்க. அதனால என்னமோ இந்த கேஸ்ல எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்குன்னு இவ சொல்லுவா. அப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு போலீஸ்காரன் வந்துட்டு இவகிட்ட ஒரு கண்ணை கொடுத்து, இந்த கண்ணை 2006ல செஞ்சிருக்காங்க சரி, ஆனா அந்த கன் இந்த புருஷங்காரனோட பேர்ல இருக்கே, அது எப்படி சாத்தியம்? மேபி இந்த கண்ணை யாராவது மாத்தி வச்சிருப்பாங்களான்னு கேட்டா, இவன் மேபி இருக்கலாம், அதை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பதான் அவளுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதை பத்தி சொல்றா. அது என்னன்னா, கடைசியா ஹீரோயின் மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி இவ கிட்ட கால் பண்ணி பேசிருப்பா. அப்படி பேசுறப்ப கூட சேஃப்டிக்கு என்கிட்ட ஒரு கன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா. சோ அந்த விஷயத்தை பத்தி இவ ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாஸ்ட்ல இந்த அம்மாகாரி பத்தினா இந்த அங்கிள் கிட்ட ஒரு கண்ணை கொடுத்து இதை சேஃப்டிக்காக வச்சுக்கோன்னு சொல்லுவா. அதுக்கு அவளும் இல்ல, இந்த துப்பாக்கில நான் பயன்படுத்த முடியாது, இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு திருப்பி கொடுத்தா அவ இல்ல இதை நான் உன்னோட சேஃப்டிக்காக தான் கொடுக்குறேன். ஏன்னா ஒருவேளை மறுபடியும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணனா யோசிக்கவே யோசிக்காத, பொட்டுன்னு ஒரே போட போட்டு அவளை கொன்னுடு, அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்படி சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணுக்கு ஜட பண்ணி விடும் போது அந்த மீன் கிட்ட, ஏமா உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவ பிடிச்சிருக்கா. அப்ப அவளும் பிடிச்சிருக்கா, அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டுல ரொம்ப காலத்துக்கு வாழலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கும் அவ ஆமான்னு சொல்லுவா. அப்ப இந்த பக்கம் பேஸ்மெண்ட்ல கூண்டுக்குள்ள கிடக்குற நம்ம ஹீரோயின் பத்தினா கண்முழிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல இந்த அங்கிள் போய் உட்காந்துருப்பான். அப்ப அவங்க கிட்ட, யோ உனக்கு என்னதாயா பிரச்சனை, எதுக்கு என்ன அடைச்சு வச்சிருக்கேன்னு கேட்டா, எதுக்கு அடைச்சு வச்சிருக்கா, நீ என் காரை பரட்டி விட்டு என்ன கொலை பண்ணதுக்கு ட்ரை பண்ண, அதனால தான் உன்னை அடைச்சு வச்சிருக்கேன்னு அவன் சொல்றான். ஆனா அதுக்கு ஹீரோயின் இதை பாரு, நீ என்ன கொலை பண்ண ட்ரை பண்றியோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் காரை கவுத்து விட்டேன், மத்தபடி உன்னை காயப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது, ப்ளீஸ் என்ன வெளியில விடுன்னு சொன்னா அதுக்கு வேந்த பாரு, நான் உன்னை கொலை பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணல, உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறதுக்காக தான் போயிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீ யாரு, நீ எப்படி இங்க வந்த அப்படிங்கிற விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் இந்த இடத்துக்கு வரும்போது கையில கண்ணோட வந்திருக்க, எதுக்கு வந்த, இங்க உள்ள எல்லாரையும் கொன்னுட்டு இங்க உள்ள பணத்தை ஆட்டிய போறதுக்காக தான் வந்தேன்னு கேட்டா இவ இல்ல, சத்தியமா இல்ல, நான் சொல்றத கொஞ்சமாவது நம்புங்க, இங்க உள்ள எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு, இது என்ன வருஷம், 1992 தானே, அப்பனா இது ஒரு டைம் டிராவல், நான் 2024ல இருந்து இப்ப 1992க்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், நான் அந்த வீட்டோட ஓனர், உன் முதலாளி அம்மாவோட மக, நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவ ஹீரோனை பச்சை திட்டான். அது இல்லாம எதுக்கு இப்படி தொடர்ந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா சில மாசத்துக்கு முன்னாடி தான் கார் ஆக்சிடென்ட்ல இந்த வீட்டோட ஓனர் அம்மாவோட பொண்ணு வாலி இறந்து போயிட்டா, அண்ட் அவ கூடவே அவளோட அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான்னு சொல்லுவான். அண்ட் சொன்னது மட்டும் இல்ல, அங்க அந்த ஆக்சிடென்ட் செத்து போன அந்த வாலியோட போட்டோ இருக்கும், அதை காமிச்சு இவதான் அந்த வாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப இந்த பக்கம் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரே இந்த கேஸ்ல ஏதாவது லீடு கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்த தேடிக்கிட்டே இருப்பா. அண்ட் அப்படி தேடும் போது தான் இவன் நம்ம ஹீரோனோட வீட்டுல இருந்து ஒரு சின்ன சீட்டு, அதாங்க அந்த பேப்பர் டால் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன சீட் எடுத்து வந்துருப்பா. சோ அந்த சீட்ல உள்ள அந்த லேடியோட முகம் எப்படி கொடூரமா இருக்கோ அதே மாதிரி தான் 1992ல இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு லேடி பிரச்சனை பண்ணி இறந்து போயிருப்பாங்களே அவங்களோட முகமும் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனோட அப்பா சொல்லிருப்பாரு இல்லையா, இது மாதிரி 92ல செத்து போன அந்த பொண்ணோட பாக்கெட்ல இருந்து ஒரு சீட்டு கிடைச்சது, அதுல சில நம்பர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிருப்பாரு இல்லையா. சோ அந்த விஷயத்த ஞாபகப்படுத்திட்டு அங்க இருக்கிற சில போட்டோஸை பார்க்க அப்பதான் அவளுக்கு ஒரு பயங்கரமான விஷயமே தெரிய வருது. ஆனா அவங்க என்னத்தை பார்த்தான்னு தெரியலங்க, திரும்ப ஹீரோனோட பொண்ணு அந்த வீட்டுல தான் இருக்கா, அவளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அவ அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டே இருப்பா. அப்ப ஃப்ரெண்டுக்காரனும், என்ன பேசுறீங்க, நம்ம அந்த வீடு முழுக்க நல்லா தேடிட்டோமே, பட் அவளை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு கேட்டா இவ இல்ல, அவ அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க வேகமா ஹீரோனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாஸ்ட்ல பத்தினா அந்த குட்டி படம் நம்ம ஹீரோனோட அம்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வழக்கம் போல வெளியில பயங்கரமா மழை பெய்யறதுனால வீட்டுக்குள்ள அந்த கரண்ட் பத்தினா விட்டு வந்துட்டு இருக்க. மறுபடியும் இந்த குட்டி பொண்ணோட கண்ணுக்கு அந்த கொடூரமான பேய் தெரியுது போல. அந்த பேய் பார்த்து ரொம்ப பயப்படுறா. அப்ப அந்த அம்மாகாரி நோட் பண்ணிட்டு, எதுக்கு இப்படி பயப்படுற, கரண்ட் தானே போயிடுச்சு, நீ பயப்படாத, நம்ம கிட்ட ஜெனரேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணுவா. அப்ப அந்த கேப்ல கீழே ஆடப்பட்டு கிடக்கிற நம்ம ஹீரோயின் பத்தினா அந்த அங்கிள் பாய் கிட்ட பேசிட்டு இருப்பா. இது மாதிரி என்ன எதுக்கு அடைச்சு வச்சிருக்கேன், என்னை வெளியில விடு, என் பொண்ணை நான் காப்பாத்துறோம், அவளை காப்பாத்தி இந்த இடத்த விட்டு நான் கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவனும் குழந்தையா, எந்த குழந்தை பத்தி பேசுறேன்னு கேட்டா, உன் முதலாளி தான், அந்த சதிகாரி ஒரு குட்டி பொண்ணை வச்சிருக்கால, அது என்னோட குழந்தை, அவன் அந்த குழந்தைய கடத்திட்டான்னு சொல்றா. அப்ப அவ சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயம் புரியாம இவனும் அந்த இடத்த விட்டு சைலண்டா கையில அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு வெளியில வந்துருவான். அப்ப ஹீரோனை தொடர்ந்து நிறுத்தாம என்ன வெளியில விடுன்னு கத்துக்கிட்டே இருக்க. இவன் அந்த தாங்க முடியாம அந்த ரூமுக்கு வெளியில சேர போட்டு அங்க உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அவங்ககிட்ட இந்த அம்மாகாரி என்னடா ஆச்சு, ஏன்டா இங்க வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்டா பதிலுக்கு இல்ல மேடம், அந்த பொண்ணு தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தா, அதுவும் நீங்க அவளோட குழந்தைய கடத்திட்டதா என்கிட்ட சொன்னா, அவ குழந்தைய தேடிதான் அந்த இடத்துக்கு வந்ததாகவும் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவ கடுப்பாயிட்டு, இது அவளோட குழந்தையா, இது என்னோட குழந்தை மட்டும்தான், அதனால இதை நான் யாருக்கும் தரமாட்டேன். அதே மாதிரி ஒரு பைத்தியக்காரிடா, அவ என்ன வேணா பேசுவா, என்ன வேணா சொல்லுவா, அது அப்படியே கேப்பியா, அவ சொல்றதை நீ கண்டுக்காத, நான் என்ன சொல்றோம் அதை மட்டும் செய்யன்னு சொல்லிட்டு இவ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்ப இந்த டைம்ல பிரசன்ட்ல இந்த போலீஸ்காரையும் பத்தினா நம்ம ஹீரோனோட வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு ஃபைல் ஓபன் பண்ணி அதுல உள்ள இந்த டீடைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் பாஸ்ல நம்ம ஹீரோயின் இந்த கூண்டை விட்டு எப்படியாவது வெளியில வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் இந்த இடத்துல ஒரு சின்ன கல்லு கிடக்கிறதையும் பாக்குறா. அப்ப அந்த கல் எடுத்து உள்ள அந்த கிளாஸ்ல அடி நடிக்க அந்த கிளாஸ் உடச்சுக்கிட்டு அது வெளியில போயிடுது. அதுக்கப்புறம் உள்ள அந்த மொத்த கண்ணாடியுமே உடச்சு தரட்டு இவ பொத்துற அந்த கூண்டை விட்டு வெளியில வந்து விழுவா. அப்ப சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு இந்த அங்கிள் வருவான். வந்துட்டு என்னமாச்சு, ஏமா அப்படி எல்லாம்
பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவளுக்கு தன்னோட குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் இல்லையா, அதனால வேற வழி இல்லாம அங்குள்ள கண்ணாடி பீஸ் எடுத்து அப்படியே அந்த பயலோட கண்ணிலேயே குத்திட்டு கீழே கிடக்குற அந்த கன் எடுக்கிறா. அப்படி எடுத்துட்டு இந்த பயல ஒரே போட போட்டு தள்ளலான்னு பார்த்தா அந்த பைய ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன சுற்றாத, நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணல, என்னோட முதலாளி என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் தான் நான் பண்ணேன்னு சொல்லவும் இவன் அந்த பயல எதுவும் பண்ணாம சைலண்டாங்கிறது வெளியில வரா. அப்படி வந்தவ இவளோட மக அந்த மென்றுகாலியா அவர் இருக்கிற ரூமுக்கு போயிட்டு அவளங்கிறது கூட்டிட்டு போறதுக்காக ட்ரை பண்ணுவா. அப்ப அவ கண்ணு முடிச்சு ஹீரோயினை பாக்குறதுக்கு முன்னாடியே டக்குனு அந்த பைத்தியம் அம்மாகாரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இவள் அந்த ரூமை விட்டு வெளியில இழுத்துட்டு வந்துருவா. அப்படி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அம்மா எதுக்கிட்ட என் குழந்தை கிட்ட வந்த, அவளை என்ன பண்ண பாக்குறேன்னு கேட்டா இது உன் குழந்தையா, அது உன் குழந்தை இல்ல என்னோட குழந்தைங்கிறா. அதை மட்டும் சொல்லாம அவ என்னோட குழந்தை மட்டும் இல்ல நீங்க தான் என்னோட அம்மா, அவதான் உங்களோட பேத்துன்னு சொன்னா அவ சுத்தமா நம்பவே மாட்டேங்கிறா. பாரு என்ன அம்மான்னு சொல்றதை நிப்பாட்டு, நீ எப்படிங்க வந்து உண்மையை சொல்லணும்னு கேட்டா அது எனக்கு சரியா தெரியலமா, பட் நான் 2024 தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், பட் உங்களோட மிஷின் மூலமா தான் டைம் டிராவல் பண்ணி 1992 வந்திருக்கேன், என்னோட மகளையும் காப்பாத்த போறேன்னு சொன்னா இந்த அம்மா விடவே மாட்டேங்குது. இல்ல அவ உன்னோட குழந்தை கிடையாது என்னோட குழந்தை, அந்த குழந்தை கிட்ட உன்னை நெருங்க விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படி சொல்லிட்டு இந்த அம்மாவை தள்ளி விட்டு அம்மா வேண்டாமா என்ன இதை பண்ண வைக்காதீங்க, நான் துப்பாக்கி வச்சு உங்களை சுட வேண்டியதா இருக்கும்னு சொன்னா அப்போ அவ கேட்காவ அப்படியே நம்ம ஹீரோனோட கழுத்தை பிடித்து நெரிச்சு அவளை குழப்பறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்ப ஹீரோனை பாருங்க அம்மா கிட்ட கெஞ்சிரா, ப்ளீஸ் பா நான் சொல்றத கேளுங்கம்மா, நான் உங்களோட பொண்ணு, அவ உங்களோட பேத்து, என் பொண்ணை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சி பாக்குறா. பட் நம்ம கேட்காம இருக்கவும் வேற வழி இல்லாம கையில வச்சிருக்கிற துப்பாக்கி எடுத்து அந்த அம்மாவோட வயிற்றுல பொட்டுன்னு ஒரு போடு போடுறா. அப்ப அதை பொறுத்துக்க முடியாம அந்த லேடியும் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோயின் அவ்வளவு பெரிய ஹைட்ல இருந்து கீழே தள்ளிவிட ஹீரோயின் பாவம் அப்படியே பொத்துன்னு கீழே விழுறா. அண்ட் அப்படி விழுந்துட்டு மேல பார்த்தா மேல அங்க தொங்கிட்டு இருக்கிற அந்த பெரிய லைட் பாத்தீங்கன்னா அப்படியே மொத்தமா பத்துக்கிட்டே எரியுது. அண்ட் ஒரு கட்டத்துல அது மொத்தமா புடுங்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினோட மூஞ்சிலே விழுந்து சம்பவ இடத்துல உடம்பெல்லாம் எரிஞ்சு கொடூரமா பாவம் நம்ம ஹீரோயின் அதே வீட்லயே அவளோட உயிரை விட்டுருக்கா. சோ அப்படி அவ இறந்ததுக்கு அப்புறமா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த அம்மாகாரி பத்தினா அந்த குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு பேசிட்டு இருந்திருக்கா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 1992 ஒரு பைத்தியக்காரி திடீர்னு வீட்டுக்குள்ள வந்தா துப்பாக்கி நல்லா அந்த குடும்பத்துல உள்ளவங்களை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணா. அப்ப அந்த ஓனர் அவளோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பைத்தியக்காரியை கொன்னுட்டாங்கன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த பைத்தியக்காரி வேற யாரும் கிடையாது, குழந்தையை காப்பாத்த போறான்னு நம்ம ஹீரோயின் தான். அந்த விஷயம் பிரசன்ட்ல இருக்கிற இந்த போலீஸ்காருக்கும் தெரிய வருது. இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கூடா 92 செத்து போன அந்த பொண்ணோட பாக்கெட்ல ஒரு சின்ன சீட் இருக்கதா இவளோட அப்பா சொல்லிருப்பாங்க இல்லையா. சோ அந்த சீட்ல இந்த போலீஸ்காரியோட மொபைல் நம்பர் தான் இருந்திருக்கும். சோ அந்த விஷயத்தை வச்சுதான் பாஸ்ட்ல செத்து போனது ஹீரோயின் தான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த லேடி கன்ஃபார்ம் பண்ணிருப்பா. சோ அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அப்ப அந்த வீட்டுக்கு கரெக்டா அந்த ஹீரோயினோட புருஷன்கார வர அவனை பார்த்ததுமே இவளுக்கு கோவம் தாங்கல. அதனால நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டான்னு வாயில குத்துன்னு குத்துறா. குத்துட்டு ஏண்டா ஆனா ஊனா ஆம்பளைங்க எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுறீங்கல்ல, பொம்பளைகளை நாங்க தான் பாதுகாக்கிறோம், அவளை நாங்க தான் சேஃபா பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டே இருக்கீங்க, பட் நீங்க என்னடா பொண்ணுங்களை சேஃபா பாத்துக்கிறீங்க, இப்படி ஒரு பொண்ணை கொடூரமா சாக வரதுக்காக பாத்துக்கிறீங்க, இதுக்கப்புறம் எவனும் யாரையும் பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, என்ன நானே பாத்துக்கிறேன், மத்த பொண்ணுங்களும் கண்டிப்பா அவங்களே பாத்துப்பாங்க, அதனால ஆம்பளைங்கள இருக்கிற நீங்க இதுக்கப்புறமாவது ஒழுங்கா இருக்கடான்னு சொல்லிட்டு இவன் செம கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியில போயிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணிட்டு 1992 காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் வீட்டுக்கு போலீஸ் வருது. அந்த ஹீரோயினோட உடம்ப செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரு சின்ன சீட் இருக்கும். அந்த சீட் இந்த போலீஸ்காரியோட அப்பன் தான் வெளியில எடுக்கிறான். அதே மாதிரி நடந்த இன்சிடென்ட்ல நம்ம ஹீரோனோட அம்மாகாரி இருக்கா இல்லையா, அவன் இன்னும் சாகலங்க, உயிரோட தான் இருக்கா. அதே மாதிரி பிரசன்ட்ல இந்த போலீஸ்காரிக்கும் பாத்தீங்கன்னா நல்லபடியா குழந்தை பிறந்துச்சு. அப்ப அந்த குழந்தைய பாக்குறதுக்காக அவளோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வரான். அண்ட் அப்படி வரும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது தான் தெரிய வருது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு லவ் ஓடிட்டு இருந்திருக்கு. சோ அதை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கல, இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணிக்கல, ரெண்டு பேருமே அவங்களோட மனசுக்குள்ளதான் அதை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பிரிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 1992 இருந்து அந்த மென் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த லைன் பை லைன் காட்டுறாங்க. அதாவது அன்னைக்கு இந்த வீட்டுல நடந்த சம்பவத்தை நேருக்கு நேர் பார்த்ததுனால அந்த அதிர்ச்சினால பல விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் மொத்தமா மறந்துட்டாளா. அண்ட் அப்படி மறந்துட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோனோட அம்மாகாரி அவ உருவாக்கின அந்த மிஷின் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிருக்கா. அந்த மொத்த ரூமையுமே சீல் பண்ணிருக்கா. அண்ட் அப்படி சீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோனோட பொண்ணு அந்த மென்றுகாலியா அவளை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா. அண்ட் அப்படி வெளியில போறத அந்த குட்டி பொண்ணோட ரூம்ல இருந்து பேயா இருந்து நம்ம ஹீரோனும் போகாதமா மீன் அம்மா அங்கதாமா இருக்கேன் என்ன பாருமான்னு அவ கதறி இருக்கா. சோ அந்த சீரீஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மர்மமான பேய் இந்த குட்டி பொண்ணுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கும் இல்லையா, அந்த பேய் வேற யாரும் கிடையாதுங்க, தாய் பாசத்துல நம்ம ஹீரோயின் தான் அந்த பொண்ணையே சுத்தி பேயா வந்திருக்கா. அதே மாதிரி இந்த மென்னுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போயிட்டதுனால இந்த அம்மாகாரி இந்த பொண்ணோட பேரே மாத்திட்டா. அதுவும் எப்படி மாத்திட்டானா வாலின்னு மாத்திருக்கா. அண்ட் அப்படி மாத்தினதுனால இந்த பொண்ணும் தன்னோட பேரு மின் அப்படிங்கறதே மறந்து தன்னோட பேரு வாலின்னு அவளே நம்ப ஆரம்பிச்சிருக்கா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருக்கா. அண்ட் அப்படி வளர தாங்க நம்ம ஹீரோயின் சொன்னது உண்மையாவே இந்த மின்னுங்கிறவ தன்னோட மகளோட பொண்ணுதான், அவ தன்னோட பேத்திதான், அவளை தேவையில்லாம நம்ம தான் கொன்னுட்டோம்னு சொல்லிட்டு இந்த அம்மாகாரி பத்தினா ரொம்ப உடம்பு முடியாம போகுது. அதனால அடிக்கடி இவளை பார்க்க வருது மின் கிடையாது, செத்து போன நம்ம ஹீரோயின் தான் மறுபடியும் திரும்பி வந்துட்டான்னு நினைச்சிட்டு அப்பப்ப இந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருப்பா. அண்ட் கடைசியா பைத்தியம் பிடிச்சு அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அண்ட் அப்படி அவங்க இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் வயசாகுது. ஒரு டிவி கம்பெனில வேலை பாக்குறா. அண்ட் அப்படி அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு ஒரு பணக்கார பையன் ஒருத்த வரா. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோயினை குடும்பப்படுத்தி சாகடிச்ச அந்த கொடூரமான சைக்கோ பையன் தான். சோ அந்த பையனை நம்ம ஹீரோயின் அந்த மீட்டிங்ல பாக்குறா. அவன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ரோபோஸ் பண்றா, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப மோசமா போகுது, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அந்த
சண்டையில நம்ம ஹீரோயின் அந்த பையன் கிட்ட டைவர்ஸ் கேக்குறா. அந்த பையன் முடியாதுங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கோச்சுக்கிட்டு தன்னோட மக அந்த மின்னர்கள் அவளையும் கூட்டிக்கிட்டு மறுபடியும் அவளோட அந்த பழைய வீடு, சொல்ல போனா அவளோட அம்மாவோட வீடு, அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அந்த சீரிஸோட எண்டிங்க பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த கதைக்கு முடிவே இல்ல. ஒரு முடிவில்லாத டைம் லுக்குள்ள நம்ம ஹீரோயினோட பொண்ணு மாட்டிக்கிட்டதுனால இது திரும்ப திரும்ப நடந்துட்டே தான் இருக்கும். எப்ப அந்த டைம் லுக் முடியும் அப்படிங்கிறது இந்த படத்தை எடுத்த டைரக்டர் அதை விட்டு அந்த கடவுளுக்கு தாங்க தெரியும். சோ அதான் இந்த சீரிஸ் முடிஞ்சு. கண்டிப்பா அந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.